ஈமான் என்ன? நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்ம நம்புகிறோம். இதில் என்ன கூடுறது குறையுது என்ன? ஈமானா நம்பிக்கை. நம்ம அல்லா மேலே ஈமான் கொண்டிருக்கோமா? இல்லை அல்லா நம்புகிறோமா இல்லையா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கோம். ஈமான் கொண்டப்ப அது எப்படி ஏறும் அதில் ஏற்ற இறக்கம் எப்படி? அது யோசிக்கிறோமா நம்ம? அல்லாஹ் சொல்கிறோம் ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை நம்புதல் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஏற்ற இறக்கம் என்ன? ராஃபி அண்ணன் இருக்காங்க, இந்த கம்பெனியுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். யாரும் நம்பிட்டீங்களா? இது எப்படி திரும்ப நாளைக்கு திரும்ப சொன்னால் திரும்ப ஏறுமா? ஒரு பொருள் உறுதியாக தெரிஞ்ச பின்னாடிமா அதில் மறுபடியும் ஏற்றம் என்ன? அதில் போய் இது என்ன கலருமா? இது ஒன்று எல்லாம் நம்புறீங்களா? சந்தேகம் இருக்கா? டார்க் ப்ளூ நம்புறீங்க. சரி, நாளைக்கு மறுபடியும் பார்க்குறீங்க, திரும்ப என்ன சொல்லுவீங்க? ப்ளூ சொல்கிறேன். இதில் என்ன நம்புகிறோம்? ப்ளூன்னு நம்பிக்கிறோம். இதெல்லாம் ஏற்ற இறக்கம் எப்படி? ஒரு நம்பிக்கையில் ஒரு பொருளை உண்மை என்று நம்பி 100% நம்புகிறோம். முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ஏறுது இறங்குதுன்னு சந்தேகம் வருதான்னு செய்யுது. இதுமன் என்ன விளக்கம் சொல்லுங்க? அல்லாஹ் சொல்றான் யஸீதுஹும் வஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகமாகி விட்டது. சொல்றாங்க ஜியாதத்துல் ஈமான் கமாலுல் ஈமான், ஈமான் கூடுது குறையுதுன்னு சொல்றாங்க. எப்படி அது இப்படின்னு கேள்வி. இதெல்லாம் எதுக்காக அப்படி நம்ம சிந்திக்கணும்? இதை எப்படி சிந்திக்கிறதுக்கு நமக்கு எங்கே டைம்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு, அது இது கடை வேலை, அது சிந்திக்கணும். அப்போ நம்முடைய ஈமானையும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. அந்த ஈமான் இப்படி ஈமானில் ஒரு காமிலான ஈமான் ஒன்று இருக்கும் பொழுது, பரிபூர்ணமான ஈமான் ஒன்று இருக்கும் பொழுது, அந்த ஈமான் பக்கம் நம்மளையும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. இப்போ துன்யா நம்ம வாழும் காலத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதான் நமக்கு அங்கே பிரயோஜனமாக இருக்கும். இல்லை குறைந்த தரஜா ஈமானே எனக்கு போதும் அப்படின்னு விட்டால் துனியாவில் அப்படி யாரும் பொருந்திக்கிறது இல்லைல்ல. நீங்கள் சாதாரணமாக ஒரு சேரியில் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஒரு வசிக்கிறாரு, அவருக்கு 100 ரூபா இருந்தால் போதும். பக்கத்து போட்டிகளில் 15 ரூபாய்க்கு இட்லி மாவு வாங்கினான்னா அதே 2 நேரத்துக்கு ஓடிடும். ஏமா ஒரு 100 ரூபா இருந்தால் 2 பேரும் சாப்பாடுக்கு போதும்ல. அதே மிச்சம் அவங்களுக்கு அதுக்கு போதும். ரேஷன் அரிசியில் மதிய சோறு நேற்று சொன்னால் ஒரு 100 ரூபா போதும். ஒரு 100 ரூபா போதும் ஒரு குடும்பத்துக்கு, சின்ன குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவு. மாதம் 3000 ரூபா போதும். அந்த 3000 ரூபா போதும் நம்ம ஒத்துக்கிறோமா? திருப்தி அடைகிறோமா? உலகத்தில் வண்டியை ஓட்ட உயிரை காப்பாற்றி நானும் என் குடும்பமும் வளர்க்க 3000 ரூபா போதும். 1000 ரூபா சம்பளம் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறோமா? நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 10 நிறையா. அதோட திருப்தி அடைகிறோமா? இன்னும். அதோட திருப்தி அடைகிறோமா? இன்னும். போயிட்டே இருக்குல்ல. உலகத்தில் மட்டும் நீ பெரிய ஆளாக வரணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். உன் தேவைக்கு மேலே சேர்த்து வச்சிடணும். இவர் குடியிருக்க வீடு இருக்கும், வருமானம் இருக்கும், எக்ஸ்ட்ரா 4 வீடு கட்டுவார். வாடகைக்கு விடலாந்தாங்க, இன்னும் 4 வீடு கட்டுவார். வாடகைக்கு விடலாங்களே அப்படி. ஆசை பார்த்தீங்கன்னா முடியவே இல்லாமல் போயிட்டே இருக்கு. தனக்கு தேவையானதுக்கு போக எனக்கு இந்த வீடு போதும், நான் குடியிருக்க எனக்கு இறைவன் கொடுத்த வீடு போதும், மிச்சம் இருக்க இடத்துல யாரோ வீடு கட்டிட்டு போட்டோம் அப்படி மனிதர்கள் திருப்தியாக இருந்திருப்பார்களே. ஆனால் எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் காசு இருக்கு, இன்னும் இடத்த வாங்கி வைப்பேன், இன்னும் 4 வீடு கட்டி வைப்பேன். நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உலகத்தில் எந்த காக்காவது கூண்டு இல்லாமல் தெருவில் முட்டை போட்டு போதா? ஏன் தெரியுமா? எல்லா காக்காவும் வீடு இருக்கு, எந்த காக்காவும் வீடு வாடகை விடுறது இல்லை. எனக்கு ஒரு கிரையில் வீடு கட்டிட்டேன், டைம் பாஸ்க்கு சும்மா தான் இருக்கேன். 2 கிரையில் 4 வீடு கட்டிட்டு 2 லெட்டர் போர்டெலாம் போடுறது. ஆனால் எல்லா காக்காவும் வீடு இருக்குது.
அது பாட்டு ஒரு மரத்தை ஆக்கிரமிச்சு 25 கூடு கட்டிட்டு யாரும் இங்கே வரக்கூடாது இந்த ஏரியாவில், என்ன எந்த வீடு கட்டிடலாம், டூலெட் தான், வாடகை தான் உண்டு. எந்த பருந்தும் டூலெட் கிடையாது, வீடு கட்டுறது வாடகை கிடையாது. எந்த நரியும் வாடகை வீடு கிடையாது, எந்த மிருகங்களும் இல்லைங்க, மனுஷன் ஒன்று தான் வாடகை. ஏன்னா தனக்கு தேவைக்கு மேல் அவன் சேர்த்து கொண்டு இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் கல்வியில். ஆகவே தேவை உள்ளவர்கள் கிடைக்கிறது இல்லை. இப்ப இந்த உலகத்தில் தனக்கு தேவையானதுக்கு மேல சேர்த்துறான். இன்னும் சில கோடீஸ்வரர்கள் எவ்வளவு 7,000 கோடி சொத்துங்க அவருக்கு. 7,000 கோடி 70 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கே வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு வச்சாலும் இன்னைக்கே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தொழில் அனைத்தையும் நிப்பாட்டிட்டு இருக்கிற காசை உட்காந்து சாப்பிட்டா அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவர்கள் வாழ்நாளெல்லாம் சாப்பிடலாம், 70 தலைமுறை சாப்பிடலாம். அவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் கூட இந்த மனிதனுக்கு இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு, அடங்கிறதே. ஜி அல்லாஹ்வும் சொல்லிட்டான் குர்ஆன்ல, அல்ஹாக்கும் தகாசுர், மேலும் சேர்க்க வேண்டும், மேலும் சேர்க்க வேண்டும். இந்த சேலரி பத்தாது, இன்னும் கூடணும். இந்த கம்பெனிக்கு போட்டால் இதோட கூட வாங்கலாமா? இந்த கம்பெனி நல்லா ஓடிட்டு இருக்கு, ஆனால் ஏங்க மாறுறேன்னு சொல்றீங்க, இதில் கொடுக்குறத விட அங்கே எனக்கு இன்னும் இத்தனை % எக்ஸ்ட்ரா தரேன்னாங்க. போ, இந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போனால் கூட கிடைக்குமா? ஜி ஏன் இந்த சிந்தனை வருது? இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும். எப்பதான் அடங்கும் இந்த சிந்தனை? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபரஸ்தானுக்கு போய் உங்களுக்கு உள்ள வச்சு மூடுற வரைக்கும் அந்த மேலும் 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 என்ற எண்ணம் ஒரு காலம் அடங்கவே அடங்காது. அந்த மேலே சேர்க்கிற எண்ணம் என்னமாச்சு? மனிதனுடைய நிம்மதியை அறவே இல்லாமக்கிடுச்சு, போயிடுச்சு. மேலும் என்ன வந்தா முடியும், போதும் நிம்மதி. ஆனால் அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனை சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம். அலைஸ் அல்லாஹு பி காஃபின் அப்தா, என்ன அல்லாஹ் இந்த அடியானுக்கு போதுமானவன் அல்லவா? உனக்கு நான் போதுமானவன் அல்ல, எனக்கு அல்லாஹ் கிடைச்சான் அது போதும்னு சொல்லியா? மாலிக்குள் முழுக்க கிடைச்சிட்டான், இவனை கொண்டு இவனை போதும்னு சொல்லாம, இவனை கொண்டு திருப்தி அடையாம, இவனை கொண்டு இன்பம் பெறாம, நீ வஸ்துக்களை கொண்டு இன்பம் நினைக்கிறத அந்த பக்கம் திரும்புற. இறை ஞானிகள் சூஃபியாக்கள் அல்லாஹ்வை கொண்டு இன்பம் பெறுகிற முறையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எதன் பக்கமும் அவர்கள் திரும்பியே பார்க்கலாம். அல்லாஹ்வை கொண்டு இன்பம் பெறுகிற முறை தெரிஞ்சுக்கோ. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. பெருமான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், நபி ஹபீபே, உங்களை அந்த மக்கள் புறக்கணித்தால், உங்களை மனது வேதனைப்படுத்தினால், எல்லாருக்கும் வரும் அந்த மாதிரி காலகட்டம். உன் குடும்பத்தார் உன்னை வேதனைப்படுத்துவார்கள், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் தந்தை, உன் தாய், உன் சகோதரன், உன் சகோதரி, நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நட்புகள், பக்கம் பக்கம் உள்ளவர்கள், உன்னிடத்திலே வேலை செய்பவர்கள், உன்னுடைய முதலாளி, உன் சக ஊழியர்கள், எல்லா பக்கம் இருந்தும் உன்னை வெறுக்கத்தக்க, நீ அதை அந்த சஞ்சலப்படுத்தக்கூடிய, ஒரு மனதை நொறுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். பல்லா சொல்றான், வையின் தவல்லவ், உங்களை அவர்கள் புறக்கணித்தால், உங்கள் மனதனை வேதனைப்படுத்தினால், உடைந்த உள்ளத்தை சரி பண்ணக்கூடியது அல்லாஹ் ஒருத்தன் தான். வையின் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீ சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லிருங்க. எங்கிருந்தாவது உங்களுக்கு வேதனை வருதா, அதை நினைச்சு தலையை கூட்டி தொங்க போட்டிருக்காது. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இதுவரை என் தேவையை பூர்த்தி செய்பவன் அவன்தான், இப்பொழுதும் என் தேவையை பூர்த்தி செய்பவன் அவன்தான், இனியும் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அவன்தான். என் இதயத்தை நொறுக்கினாரே இவர் இதுவரைக்கும் என் தேவையை பூர்த்தி செய்யவும் இல்லை,
இப்பவும் இவர் கொண்டு எந்த வேலையும் இல்லை, இனிமேலும் அவர் கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் என்னை நொறுக்கிய நான் ஏன் கவலைப்படணும்? அவன் என்ற கோச்சு தான் நான் கவலைப்படணும். நம்ம யார் பொருந்தி கொண்டால் போதும்? நம்ம ரப்பு நம்மளை பொருந்திக்கிட்டா போதும். வேற யார் நம்மளை பொருந்திக்கணும் என்ன அவசியம்? ஒரு மனைவிக்கு என்ன கவலை இருக்கணும்? என் கணவர் என்னை அழகான பெண், அறிவான பெண், நல்ல பெண் சொன்னா போதும். ஊரே என்னை நல்லவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கவலையே இல்லை. யார் சொன்னா எனக்கு என்னம்மா, உன்னை நான் சொல்றேன் நல்லவன். மனைவி அழுதுட்டு இருக்கிறா, நீங்க போறீங்க, என்னம்மா பக்கத்து வீட்டுக்காரி வந்து போனா என் மூஞ்சி பார்க்க நல்லாவே இல்லையா, அசிங்கமா இருக்கம்மா அப்படின்னு. நான் சொல்றேன், உன்னை கன்னியமணியே தங்கமே நீ அழகா இருக்க, நான் சொல்றேன். முழு உலகம் உன்னை எப்படி சொன்னா என்ன? உனக்கு நான் தானே புருஷன், நான் தானே உனக்கு எல்லாம் தரக்கூடியவன். வேற யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? தவல்லவ், இவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் நபியே ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான, லா இலாஹ இல்லாஹு, அந்த ஒருவனை என்று வேறு யாரும் எனக்கு இலாஹ இல்லை. லா இலாஹ, அந்த ஒருத்தனை தவிர வேறு யாரும் என் தேவையை பூர்த்தி செய்வோம் இல்லை என்று சொல்லுங்க. லா இலாஹ இல்லா சொல்லுங்க, அந்த கவலையெல்லாம் மாறிடும்ட்டாங்க. ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அந்த அல்லாஹ் எனக்கு போதுமான. இந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, இந்த அல்லாஹ்வை தவிர என் தேவைகளை பூர்த்தி செய்வோன் யாருமே இல்லையோ அவன் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுங்கள். வலைஹி தவக்கல்து, அந்த ஒருவன் மீது தான் நான் நம்பிக்கை வைத்தேன், வேற எதை நம்பினாலும் நம்பிக்கை நொறுங்கிவிடும். அவன் ஒருவன் மேல் தான் நான் நம்பிக்கை வைத்தேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் எனக்கு மட்டும் இல்லை, மொத்த அகில உலகங்களுக்கும் அவன் ரப்பு. அவன் எனக்கு மட்டுமா சோறு போடுறான்? ரப்பு தான். யார் யாருக்கு எப்படியெல்லாம் எதை உணவாக்கணும் அந்த உணவை அடையக்கூடிய வழிமுறைகளையும் ஏற்படுத்தி எல்லாம் கொடுத்துட்டான். காலையில் உட்காந்துருந்தோம், எறும்பு வந்துச்சு லாட்ஜில். பரபா எவ்வளோ வசதியாக கட்டி லாட்ஜை வச்சு என்னவா பாதுகாப்புலாம் பண்ணிருக்கான், அதுக்குள்ளே எறும்பு வந்துருக்கு. எங்கே பொத்து வந்துச்சுன்னு தெரியல. 3வது மாடியில் வருது. எது வெளியே ஏறிச்சு, எங்கே பொந்து போடுச்சு, எங்கே பூமியிலேயாவது பொந்தல் போட்டுருக்காங்க. 3வது மாடி எங்கே பொந்து போட்டுருக்குன்னு தெரியல, அங்கே எறும்பு வந்துருச்சு. யார் காட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு லட்டு எடுத்து வச்சு கால் வந்து பாருங்களேன். அது மிசாஜ் கம்பெனிலாம் பார்க்காது, எங்கேருந்து வரும்னு தெரியாது. சரி, ரிக்ரூட்மெண்ட்ஸுக்கு வாங்கன்னு இத்தனை பேருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம். அது எந்த வாட்ஸ்அப்பும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அது தனியாக நெட்வொர்க்கும் கிடையாது. கரெக்டாக வந்து நிற்கிது. யார் ஃபோன் போடுறாங்கன்னு தெரியும். ஏசி ரூம்னு பார்க்குறது வந்துருச்சு. நான் சொன்னேன், இந்த எறும்புக்கு எல்லாம் ரிசுக்கை வச்சிருக்கிறான். ரிசுக்கை வச்சது மட்டும் இல்லை, அந்த ரிசுக்கை அடையக்கூடிய வழிமுறையும் எல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க. 3வது மாடி ஏறி ஏசி ரூமுக்கு உள்ள வந்து, இந்த சந்து பந்து இல்லாத ரூமுக்குள்ள உள்ள வந்து அந்த உணவை பார்த்துட்டு அடையாளம் போட்டு விட்டு நினைச்சிங்களா வந்துடுறேன்ட்டு ஒரு எறும்பு பார்த்துருக்கோம். நேராக மறுபடியும் எங்கே இறங்கி எங்கே போச்சோ, எத்தனை மாடி இறங்கி போச்சோ, லிஃப்ட்டில் ஏற வசதியாக கிடையாது, பட்டன் தெரியாது, இறங்கி போய் அது மற்றவங்களாம் கூட்டிக்கிட்டு படையோடு வந்துருக்கு. அப்படி அழகா ஃபஜ்ருக்கு சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் எல்லாம் சரி மொத்தமாக. அஸ்ஸலாமு அலைக்கும், அப்பயே வந்துட்டோமே அப்படின்னு. இன்னைக்கு காலையில் தம்பிகிட்ட சொன்னேன், பாருப்பா அதற்குரிய ரிசுக்கு அல்ல, அதுக்கு இந்த வஸ்து வச்ச ரப்பு அதுக்குரிய தகவமைப்புகளையும் சேர்த்தான் வச்சான். எல்லா ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே செஞ்சுதான் வச்சான். அல்லா ஜல்லஷான் கரெக்டாக வந்துடுது பாருங்க. அந்த அறிவு யார் கொடுத்தா? அதுக்கு சொல்லிட்டு தம்பிட்டு சொன்னேன், இந்த எறும்புகள் எல்லாம் ரிசுக்கு வச்சிருக்கான். இந்த எறும்பு ஒரு பிராணிக்கு ரிசுக்கா வச்சிருக்கான். எறும்பு தீனு ஒரு பொருள் இருக்கு, அழைச்சிங்களா. அது இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 2 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு நாக்கு 4 அடி. எறும்பு புத்தூள் அது வாயில வச்சு அந்த நாக்கை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக போகுது. எல்லா ஊருக்கும் உள்ளுக்குள்ளே ஊருக்கெல்லாம் போய் அப்படியே எல்லாம் ஒட்டிக்குது. அதில் அதை இழுத்து முழுங்கிடுது. யாருப்பா அவ்வளோ நாக்கு வச்சது அதுக்கு? அப்போ அதில் உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, எத்தனை எறும்பு கிடைச்சாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி மொத்தமான செதிலாக மீன் செதில் மாதிரி வச்சிருக்கும். மீனுடைய மேலே செதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். அது எறும்புலாம் கடிக்கவும் முடியாது, புடியே கிடைக்காது, சதையே இல்லை, புடியே கிடைக்காது. பார்த்துருங்கடா, எறும்பு திணின்னு ஒரு பொருள் வச்சிருக்காங்கடா. ஒரு நீ நெட்டில் அடிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது பாருங்க. அது ஒரு உயிர் ஒரு 2 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். நாக்கு 4 அடி இருக்கு. வாழ்நாள் எறும்பு தான் திங்குது, எறும்பு தான் திங்குது.
அப்ப அதை படைத்த ரப்பு, அதுக்கு ரிசுக்க வச்ச ரப்பு, அந்த ரிசுக்க அடைவதற்கு உண்டான தகுதியும் உடல் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் பாருங்க. அதுக்கு ஏமா கொடுத்துட்டான் பாருங்க. புரிஞ்சுங்களா? அந்த ரிசுக்கு வந்து தேடி வருகிறது. அப்ப நான் சொன்னேன், காலையில பிள்ளைங்களுக்கு சொன்னேன், ஏமா தம்ரூட் அது அதிரசம், அந்த அதிரசம் வந்து தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நேற்று ஸ்டேஷன்ல. அதிரசம் எங்க வாங்கினது? எந்த ஊர் வாங்கினீங்க? மாயவரத்தில் வாங்கினது. மாயவரத்தில் யாரோ ஒரு அம்மா சுட்டு வச்சு விற்று, இங்கே ரெட் ஹில்ஸில் இருக்க எறும்புக்கு சாப்பாடு அங்கே இருந்து இருக்கு மாயவரத்தில். மாயவரத்தில் இவரை அமிச்சு இந்த கடைக்கு அமிச்சு அல்லாஹ்தாலா வாங்கிட்டு சொல்லி ரெட் ஹில்ஸில் அங்கேருந்து கொண்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னு நீங்கள் அதை சென்ட்ரல்லையா எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு என்கிட்ட கொடுத்து, நான் அதை அங்கே ரெட் ஹில்ஸ் கொண்டு போய் ரெட் ஹில்ஸ் அந்த லாட்ஜுக்கு கொண்டு போய் அந்த எறும்புக்கு வச்சாச்சு. அப்போ எது யார இது வந்து எறும்புக்கு ரிசுக்கு வந்து எங்கே இருந்திருக்கு? இது மாயவரம் போச்சா, அங்கேருந்து இது வந்துச்சா? இது எங்கேயும் போல அல்லா நீதான் ரப்பு, எனக்கு ரப்பு, எனக்கு சோறு கூட அல்ல, எனக்கு உணவு கூட அல்லான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருந்துச்சு. பல கைகளை மாற்றி 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 அல்லாஹ் கொண்டு வந்து இதுக்கு வாய் வரைக்கும் ஒன்று கொடுத்தான். ரிசுக்கு தாமா நம்மளை தேடும், நாம ரிசுக்க தேட தேவையில்லை. பெருமாள் சொன்னாங்க, அஜ்மிலு ஃபி தலப், ரிசுக்கை தேடும் விஷயத்தில் அவசரப்படாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள், அழகிய முறையை கையாளுங்கள், உழையுங்கள், வேலை செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு விட்டது எங்கேயும் போகாது என்று அந்த மன அமைதியோடு வேலை செய்யுங்க. ஹவஸ் 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 ஹவன் நப்சு கூடாது. இங்கே போகலாமா, இன்னும் எப்படி யாரை ஏமாத்தலாமா, மோசடி செய்யலாமா, இன்னும் எப்படி பெரிய ஆளாக போகலாம், இன்னும் எப்படி காசு சேர்க்கலாம், அது வேணும். அஜ்மிலு ஃபித் தலப், ரிசுக்கை தேடுவதில் அழகிய முறையை கடைபிடியுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு எது விதிக்கப்பட்டிருந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துவான். ஒரு பீர்பாய் சொன்னாங்க, சாயா கடையில் போய் டீ குடிக்க உட்காந்து எஜமான ஷேகனான்னு சொல்லி கொடுத்த அந்த தாலிமாத்தலை வச்சு பார்த்தா இப்படியே ஒரு பார்வை பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சு. உம்ரா போயிருக்கும் போது நினைக்கிறேன், ஒரு டீ கடையில் போய் உட்காந்தோம். உட்கார்ந்து இருக்கிற சேர் இருக்கு ஜி, அது வந்து மேட் இன் இந்தோனேஷியான்னு போட்டிருக்கு. அதுக்கு மேலே அந்த டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கு மேலே விரிக்கப்பட்ட அந்த மஃப்ளர் விரிச்சிருக்காங்க, அது மேட் இன் டர்க்கின்னு போட்டிருக்கு. கோப்பை ஒன்று வச்சிருக்காங்க, அது போட்டிருக்காங்க. ஒன்று அது மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. அதில் ஸ்பூனில் மேட் இன் ஜெர்மன்னு போட்டிருக்கு. அந்த டீயில் ஊற்றுக்கு ஒன்று லிஃப்ட்னு வச்சாங்க, அது மேட் இன் இங்கிலாந்துன்னு போட்டிருக்கு. பார்த்தா இப்படி பார்த்துட்டே வர்றேன், ஒன்று அங்கே போட்டிருக்கா, ஒன்று ஒரு மேடுன்னு போட்டிருக்கு. இப்போ 25 நாடுகளுக்கு ஒரு சாயா கொடுத்தாங்க டீ குடிக்கிறதுக்குள்ள. 25 நாடுக்கு நம்மளை சுத்த விட்டுனா என்னைக்கு போகன்றது? அதை இப்போ 25 நாடுகள் இருந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து நம்மளை முன்னாடி உட்கார வச்சு அல்லாத இது நம்மை தேடி வந்தது. நான் அதை தேடி போல, என்னை தேடி வந்து நாம கொடுக்கறது டீக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ. இவ்வளவு நாடுகள் இருந்து அல்லாஹ் கொண்டு எனக்கு கொடுத்தானே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உலகமெல்லாம் நமக்கு வேலை செஞ்சிருக்கு நம்ம ஒரு சாயா குடிக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கும் போது கண்ணில் தண்ணி வந்து, ரப்பே நீ ரிசுக்கை என்னை தேடி வர வச்சே ரப்பே. நமக்கு வேலை ரிசுக்கை தேடுறது இல்லை, ராசிக்கை தேடுறது நம்ம வேலை. நாம மர்சூக், உணவளிக்கப்பட்டவர்கள். ரிசுக்கு நம்முடைய உணவு, ராசிக் உணவு அளித்தவன். நம்ம வேலை ராசிக்கை தேடுறது, ரிசுக்குடைய வேலை நம்மளே தேடுறது. நாம அந்த வேலையை தேட விட்டோம், சும்மா இருந்தா பொழப்பு கெட்டு போயிடும். நீ ரிசுக்கு தேடலாம் நம்ம விட்டோம். நம்ம வேலை என்னங்க? உணவு அளித்தவனை தேடுவது, அவன் திருப்தியை தேடுவது, ராசிக்கை தேடுவது நம்முடைய வேலை. மர்சூக் நாம யாருங்க? மர்சூக். உணவு இருக்கு, அது பேர் என்னங்க? ரிசுக்கு. உணவுன்னு ரிசுக்குன்னு சொன்னா சாப்பாடு மட்டும் இல்லை கண்ணு, உங்களுக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில தேவையோ எல்லாம் ரிசுக்கு தான். அது ஆடையா இருக்குதாலும் சரி, வீடா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பாயா இருக்கட்டும், டப்பாவா இருக்கட்டும், வீட்டு சாமான்களா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், எல்லாமே ரிசுக்கு. உங்களுக்கு என்று அல்லாஹ்தாலா எதுவெல்லாம் தேவையோ எழுதி வைத்து முடிச்சுட்டான் அல்லாஹ். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா
உலகில் எந்த உயிர் பிராணியும் இல்லை, அதற்கு தேவையான வாழ்க்கைக்கு இறுதி மூச்சு வரை என்ன தேவையோ ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சுட்டான். கடைசியா நீ மூத்தா பண்ணி எந்த கடையில் கஃபன் துணி வாங்குவாங்க அதையும் எழுதி வச்சுட்டான். உங்க மேலே போற கஃபன் போட்டு அதுக்கு மேலே பணம் போடுவாங்களே, எந்த சோப் போட்டு குளிப்பாட்டுவாங்க, லைஃபாயா ஹமாம் சோப்பா, எது போடுவோம் ஜனாதா குளிப்பாட்டப்படும், அதையும் எழுதி வச்சாச்சு. எந்த கபரஸ்தான் அடக்கப்படும், யாரு கொண்டு போய் உள்ள வைப்பாங்க, எந்த பாய் உள்ள வைப்பாங்க, எந்த குச்சியை உள்ள வைப்பாங்க, விளைஞ்சுங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா எல்லாம் எழுதுறது இல்லை, எதையும் புதுசா எழுதுறது. அதனால அதன் பக்கம் சிந்தனையை கொண்டு போகாது, வேலை செய். உன் சிந்தனை எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, இதையெல்லாம் எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வை நான் எப்படி திருப்திப்படுத்துவேன், எப்படி சந்தோஷப்படுத்துவேன், அது கேளு. பீர்பாய் பயான்ல சொன்னாங்க, அல்லாட்ட கையேந்திட்டு தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு கையேந்தி உட்காந்துருக்கிறேன், அல்லாட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல, ரொம்ப எனக்கு என்ன கொடுக்கல, நீ எல்லாமே கொடுத்துட்டு என்ன கேட்பேன் நான் அவனிடத்துல. கை மேலே தூக்கிடுச்சு, உதடு ஆடுது, ஆனா என்ன கேட்கறதுன்னு தெரியல, எஜமாட்ட என்ன கேட்கறது, என்ன எனக்கு கொடுக்கல. அந்த இதையும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வகையில பார்த்தா உலகத்துல எல்லாத்தோட அதிகமா இல்லை எனக்கு தான் கொடுத்து. என்னையோட மாடி கட்டியிருக்கான், ஆனா ஈமான் இல்லை அவனுக்கு. என்னையோட பெருசா ஒருத்தன் பங்களா காரணம் வச்சிருக்கிறான், அவன் தொழுகை இல்லை. இல்லை, எனக்கு அவனையும் கொடுத்து தொழுகையும் கொடுத்து ஈமானையும் கொடுத்து பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கானே, எது என்ன குறை வச்சா, ஒரு குறையும் எஜமா வைக்கல. எதோ எதோ எப்படி எஜமான்ட்ட சொல்றதுங்கிறதே எனக்கு கேட்க வாய் வரல. கையெழுத்திட்டு உட்காந்துட்டேன், ரப்பே ரப்பே நீ எனக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோனாக என்னை நீ ஆக்கிறல்ல. வேற என்ன கேட்கறது, அப்பட்ட போய் நன்றி செலுத்துபவனாக என்ன நீ ஆக்கிறல்லான்னு கேட்டேன், வேற எதுவும் கேட்க வாய் வரலன்ட்டாங்க. நான் சொன்னேன், நபி சுலைமான் அப்படிதான் கேட்டாங்க, ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லா. ரப்பே, நீ என் மீது என் பெற்றோர்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு, அதற்குரிய வாய்ப்பை எனக்கு உண்டாக்கி கொடு. நன்றி உள்ள அடியாரா என்னை ஆக்கிடு, நன்றி கெட்டவனாக என்னை ஆக்கிறாத. ஒண்ணு, இதுவரை எனக்கு வாழ்க்கையில கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும், ஒரு கோரிக்கை எல்லா இடத்துல. ஒன்று. இன்னொரு கோரிக்கை என்ன, இனி என் வாழ்க்கையில உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய செயல் என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. என்ன மாதிரி கேட்டாங்க பாருங்க, வேற எதுவும் கேட்கல அவங்க. அது கூட அல்லாஹ்வுக்குள்ள கேட்கவே இல்லை, எல்லாமே நிர்ணயம் ஆயிடுச்சு இல்லையா. அல்லாஹ்ட்ட போய் காசு கொடு பணம் கொடு எல்லாமே நிர்ணயம் ஆயிடுச்சு இல்லையா. எதை கேட்கணும் எல்லா இடத்துல, இனி இதுவரை என் வாழ்க்கையில் நீ கொடுத்ததுக்கு நன்றி உள்ளவனாக என்னை ஆக்கு. ஏன்னு கேட்டா, நீ நன்றி உள்ளவனாக ஆனா இனி என்ன தேவையோ தானா அல்லாஹ் கொண்டு கொடுப்பான் அவங்ககிட்ட. அல்லாஹ்வுடைய பழக்கம், லைன் ஷக்கர்த்தும், நீ நன்றி செலுத்தினால் திட்டவட்டமாக அதிகப்படுத்தி கொடுப்பேன். பெருமாள் சொன்னாங்க, அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் மிக மிக மேலான முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்வதுதான். அது வரைஞ்சுங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை, அல்லா 10,000 ரூபாய் கூட அல்லான்னு கேட்கறது ஒரு முறை இருக்கு. இன்னொரு முறை, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே 5,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு போன வாட்டி, நான் உன்கிட்ட கேட்டேன், கொடுத்து என் தேவை பிடிச்சிஞ்சா ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் ஒரு நாள் கூட பட்டினி கிடைக்கலையே ரப்பே, எத்தனையோ பேரை விட சிறந்த உணவு நான் சாப்பிட எல்லாம் வச்சே ரப்பே எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே அல்ஹம்துலில்லாஹ். நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, அல்லாஹ் தஆலா அதை ஏற்பாடு செஞ்சிருவோம். நன்றி செலுத்தினால் உங்களுக்கு மேலும் தருவேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பேரை விட அல்லாஹ் நம்மளை மேலாக வச்சிருக்கான். அப்படியே ஒரு நிமிஷம் நடந்து போய் பாருங்க. அல்லாஹ் நம்மளை என்ன குறை வச்சான், அர்துவான் என்ன மாதிரி வச்சான். அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒருத்தவங்க என் உறவினர் ஒரு பெண்மணி உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க, வந்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒரு 4-5 நாள் இருக்கும், போயிருந்தேன். ஒரு பாப்பா 12 வயது உள்ள பாப்பா, அந்த பாப்பாவுக்கு பிளட் கேன்சராக என்னன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கில் செலவு. இனிமேல் நாங்கள் அது பார்க்க முடியாது, கொண்டு போயிருங்கட்டாங்க. என்னதான் செய்ய, ட்ரீட்மெண்ட்டுக்கு வழியே இல்லையா, இருக்குதான். உடம்பில் உண்டான எலும்புகளிலிருந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப வரணும், அதுக்கு 80 லட்ச ரூபா ஆகும். வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைய பார்க்க போய் துவா செஞ்சாங்க. பார்த்தா 12 வயது பாப்பா ஒரு 7 வயசு மாதிரி தான் இருக்கு, சின்ன பிள்ளை மண்ணு ஒடுங்கி நொறுங்கி.
அல்லாஹ் அக்பர் கபீர். அந்த மாதிரி சோதனைட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானே. யா அல்லாஹ் அவங்களுக்கு ஹைரானது செய்யலான்னு துவா செஞ்சுட்டு வந்தாச்சு. இருந்து இன்னும் பயம்தான் இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? அது இல்லை இது இல்லைன்னு பார்க்குற. உனக்கு எது மாதிரி வந்துச்சா, உன் மனைவிக்கு வந்துச்சா, உன் பிள்ளைங்களுக்கு வந்துச்சா, என்ன கதி ஆகும் உன் கதி? 2 வருஷமா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து உட்காந்து இரவு பகலாக தாய் தந்து ஆஸ்பத்திரியாக அந்த குட்டிக்கு தந்து பாப்பாக்காண்டி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இல்லை என்ன கொடுக்கல உங்களுக்கு? நம்ம என்ன கொடுக்கல? எல்லாமே கொடுத்துருக்கான்ல நமக்கு. எல்லா நியமத்துகளும் அல்லா நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லா நியமத்துக்கும் இப்ராஹிம் அது என்ன கேட்டாங்க சுலைமான் நபி? யா அல்லாஹ் நான் உன்ட்ட ஒன்றும் கேட்கல, இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றியோட நீ ஆக்கிடு. என்ன துவா கேட்டாங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீ கொடுத்தையே அதுக்கு முறைப்படி நன்றி செலுத்தினாலே எனக்கு பெருசு. அதே வாழ்நாள் பத்தாது, இருக்கிற வாழ்நாள் பத்தாது. இன்னைக்கு எனக்கு என்ன வயசோ அது வரைக்கும் நீ கொடுத்தையே அதுக்கு நன்றி செலுத்தினாலே மிச்ச வாழ்நாள் பத்தாது. நன்றி உள்ளவனா என்னை ஆக்கிரு, நன்றி செலுத்துபவனா ஆக்கிரு. அடுத்தது இனி வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு மாறு செய்யக்கூடிய சொல் செயல் என்னில் வெளியாகக்கூடாது. உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ரப்பி அவுஸினி நஷ்குர நிஅமத்தக அல்லத்தி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அமல சாலிஹன் தர்லாஹ். ரெண்டாச்சு. மூணாவது வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, எனக்கு எப்படி பேரருள் புரிந்தாயோ இஸ்லாம் ஈமான் நசீபாக்கிறோம், என் பிள்ளை குட்டிகளுக்கு நசீபாக்கிறேன், அவர்களே நேரான வழியில் வச்சிரு. இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், உன் பக்கமே நான் முன்னோக்குகிறேன், நான் உன்னையே நம்பக்கூடியனாக இருக்கிறேன் கேட்டான். நன்றி ரொம்ப பாராட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் கால் வீங்க தொழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா இது அல்லாஹ் தான் உங்களை முன்பின் பாவத்தையும் மன்னிச்சுட்டேன்ட்டான், இப்படி தொழுகு இப்படி கஷ்டப்படுறீங்க. அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அந்த ரப்புக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கு நான் இருக்க வேண்டாமா? இப்படி செஞ்சானே அல்லாஹ் எனக்கு, அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா நான் அப்படி கேட்கிறேன். நம்ம இடத்துல அதுதான் போல இன்னைக்கு கம்மியாக இருக்கு. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம ரொம்ப பேர் இல்லை. யார்கிட்ட போய் 2 நிமிஷம் பேசுங்க, ஏதாவது குறை தான் சொல்கிறாங்க, எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு. சும்மா மேம்போக்காக கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா சிறப்பாக இருங்க, நல்லபடியாக வேலையாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அவர் கூட வேலை செய்கிற போய் நெருங்கி பேசி பிடிக்க போதும் என்னதை சொல்கிறது போங்க. 2 வருஷமாக இன்னும் சம்பள உயர்வு கொடுக்கல. 8வது ஊழிய கமிஷன் 9வது ஊழிய கமிஷன் இப்படி அவன் கமிஷன் வாங்கிட்டு போயிடுறான். நம்மளை தான் கஷ்டத்தை விடுறாங்க. அவர் ஒரு குழம்பு இவர் எப்படிங்க போயிட்டு இருக்கு, ஒருத்தர் போய் கேளுங்க அவர்கிட்ட, என்ன சொல்கிறது, சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டிவி கோச்சிட்டு சண்டை போட்டுக்கு டெய்லி நைட்டு அவர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க சேருங்க, பையனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, அவர்கிட்ட போய் கிளைனாக விட்டு ஊடு மேலே உழுவுது. யாராவது ஒருத்தரும் தன்னுடைய குறைகளைத்தான் பிரஸ்தாபிக்கிறார்கள். விளைஞ்சிங்களா? ஒருத்தர் எப்போ ஃபோன் போட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசூர், ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்கள், என்ன குறை அப்படின்னா ஒன்று தான் இருக்கிற குறை தான் சொல்கிறது. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதாச்சு இதாச்சு எதாவது சொல்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு டெய்லி ஃபோன் போட்டு அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருட்கொடைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன கொடுத்தான்னு சொல்லுங்களேன், அல்லாஹ் கொடுத்த நியமத்துல பயன் செய்யுங்களேன். அல்லாஹ் எப்படி மாற்றாம பாருங்க வாழ்க்கையில். நீங்கள் எல்லாரும் சபதம் எடுத்துக்க, ஒரு 40 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வாய் திறந்தா அல்லாஹ் எனக்கு செஞ்ச நியமத்துக்கள் தான் பேசுவேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும். யார்கிட்ட பேசுறதுங்க? இப்படி கூட்டம் கூட்டி பயான் பேசணும்னு சொல்லி உங்கள் மனைவிட்டு பேசுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை காலையில் எந்திரிக்க வச்சாங்க. எந்திரிச்சிங்களா? மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவங்க எந்திரிப்பாங்க வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சலாம் சொல்லுங்க முதல்ல. எந்த அளவுக்கு உங்களுடைய மனைவிக்கு அதிகமாக சலாம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2 பேருக்கு முஹப்பத் அல்லாஹ் உண்டாக்குது, சண்டையே வராது. சில பேர் சலாம் என்பது ஊருக்கு சொல்கிறது, ஊருக்கு தான் சலாம் சொல்கிறது, மனைவிக்கு போய் சலாம் சொல்லுவாங்க. அப்படி சில பேர் ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்தோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் சலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க புதுசா, எனக்கெல்லாம் சலாம் சொல்கிறீங்க, என்ன வேறையா, நான் வேற நீங்கள் வேறையா அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இப்போ சலாமே சொல்கிறது. நினச்சிங்களா?
சலாம் சொல்லி பழகுங்க. பெருமானார் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை அதிகரிப்பதில் ஃபர்ஸ்ட் முதல் நிலையில் இருப்பது சலாம்ட்டாங்க. சலாம் சொன்னால் அன்பு அதிகரிச்சு. உங்க பீவிக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி சலாம் சொல்லுங்க, வாழ்நாள் சண்டையே வராது. நிஜமான 10 வாட்டி எப்படி சலாம் சொல்றது? வெளியே காலை எழுந்திரிச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி, நல்லா இருக்கேம்மா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் நம்ம 2 பேரையும் சண்டை போடாம எதிரிக்க வச்சாங்க, நன்றி செலுத்து. 2 பேரும் வீட்டில் எந்திரிச்சோமே, ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் பக்கத்தில் பேஷண்டா இல்லாமல் நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு. எழுந்திருக்கும் போது கையில் வலி இல்லை, காலில் வலி இல்லை, கண்ணில் வலி இல்லை, காதில் வலி இல்லை, கையில் வலி இல்லை, எங்கேயும் வலி இல்லாமல் நிம்மதியாக எழுந்திரிச்சோமே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுமா அப்படின்னு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வச்சு அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகை வச்சானே, அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையாளியா அல்லாஹ் ஆக்கினானே, அல்ஹம்துலில்லாஹ். 2 பேரையுமே அல்லாஹ்வுக்கு விரோதம் அது தொழுகை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் முகம் கொடுத்து பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை ஆக்காம 2 பேரையும் ஃபஜ்ர் தொழுகை தௌஃபீக் செஞ்சானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி செலுத்தி பழக்கி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எதிர்காலத்தில் குறைந்ததை கொண்டே நிம்மதி பெறுவார்கள். நன்றி செலுத்தி பழகாதவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நிம்மதி வராது. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக உன் மனைவி பிள்ளைகள் ஆக்கிட்டா அந்த அன்பை அல்லாஹ் பிரிக்க மாட்டான். நீ நினைக்கிற மனைவியின் அன்பை வாங்குறதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது? இன்னைக்கு பர்த்டேக்கு என்ன கொடுக்கலாம்? சரி, ஒரு பவுன் மோதிரம் வாங்கி போட்டுடலாம், ஒரு சங்கிலி வாங்கி போட்டுடலாம் நினைச்சுங்களா? அப்படியே ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து போட்டார். முகம் தொங்கி போச்சு. என்னங்க இந்த பர்த்டேக்கு நீங்கள் வைர மோதிரம் வாங்கி போடுவீங்கன்னு நினச்சேன். கடைசியில் தங்க மோதிரம் தான் போட்டீங்களா? அந்த அம்மா சந்தோஷமே வரல. ஏமா இப்போ போன பர்த்டே தங்கம் போட்டீங்க, வைரம் போடுவீங்கன்னு நினச்சேன். அன்பை வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க சாமான் வளைஞ்சுங்களா. அதுவே பக்கத்து வீட்டுக்காரி மெதுவாக காலை ஊதிட்டு போயிருப்பான். எனக்கு போன பர்த்டேக்கு என் புருஷன் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு வைர மோதிரம் வாங்கி போட்டார். அப்படியா? பிடிச்சிடுறேன். இந்த இன்னைக்கு வாங்க முடியும் விளைஞ்சுங்களா? நன்றி செலுத்தி பழகிடும். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், ஒரு சிலையோ ஏதோ ஒன்று பீவிக்கு. அவங்க முகம் சுருக்காங்க. என்னன்னு இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, உஷாராக இருந்துக்கோ. அல்ஹம்துலில்லாஹ். முகத்தை பார்த்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தானா ஹாதா வரஸகனாஹு மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. என் ஆற்றலோ என் சக்தியோ இல்லாமல் எனக்கு இந்த பொருளை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு. இதை வாங்க நசீப் இல்லாமல் எத்தனை பேர் கிழிந்த சேலையோடு, எத்தனை பேர் வேற ஒருத்தருடைய சேலை வாங்கி சேலை இருந்தால் கொடுக்குமா ரம்ஜான் கேட்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அல்லாஹ் கொடுத்தா நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, மன்னிச்சுங்க. உடனே மாறிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நன்றி செலுத்த பழக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு எது கொடுத்தாலும் நன்றி செலுத்தும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. இதை பழக்கிட்டீங்க. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அந்த பிள்ளைகளை, அந்த மனைவியை நீ ஆக்கி விடுவீர்களே. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்க? அல்லாஹ் கொடுத்து சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நாங்கள் ஒரு தடவை ஊருக்கு போகிறோம், வேலை செய்யக்கூடிய மதரசாவிலேருந்து ஊருக்கு போகிறேன் ஒரு காரில், நான் என் மனைவி மக்கள்லாம். அப்போ நான் போகும்போது முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது. பிள்ளைகளை கூப்பிட்டு காமிச்சேன், பார்த்தியாம அந்த பஸ்ஸை பார்த்தீங்களா? காலை நேரம் ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அந்த பஸ்ஸில் ஏறி துத்திக்கிட்டு போகிறாங்க. பஸ்ஸை பார்த்தா பஸ் இப்படி சாஞ்சிக்கிட்டு போகுது. இது கொலையெல்லாம் நடக்குது, சூழ்ந்துருமோ. பஸ்ஸுக்கு வெளியில் 7-8 பேர் இந்த படியிலையும் அந்த படியிலையும் தொங்குறாங்க. ஒரு தம்பி பார்க்குறேன், முதுகில் மூட்டை, பேகு வச்சிருக்கான், ஒரு கை பிடிச்சிருக்கு, ஒரு கால் அந்த கடைசி படியில் தொங்குது, ஒரு கால் வெளியே நிற்குது, ஒரு கை வெளியே நிற்குது. போறாரு, சந்தோஷமா போறாரு, வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கை பிடிச்சி நம்ம கை நடுங்க ஆரம்பிச்சிடுமா? கை ஸ்லிப்பானாலும் முடிச்சு
கால் ஸ்லிப்பானாலும் முடிஞ்சு. அப்படியே போறாப்புல ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, பஸ் நிப்பாட்டுறாங்க. பாங்கு சத்தமா தெளிவா பக்கத்துல பள்ளியாசர் சொல்றாங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். இன்னொன்னு, வீண் பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், பாங்கு சத்தம் கட்டாயம் நிப்பாட்டிடணும். மார்க்க சம்பந்தமான உபதேசம் நடந்துட்டு இருக்கு, குரானும் ஹதீஸுடைய விவரங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, பாங்குக்கு பதில் வருஷமெல்லாம் சொல்லிக்கலாம். இந்த சந்தர்ப்பம் இனி கிடைக்காது இல்லையா, இனி எப்ப கிடைக்குதோ மறுபடியும், அதனால பேசிக்கலாம். மார்க்க அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, ஃபிக்ஹ்ல சட்டமும் இருக்கு. தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா வண்டி விட்டு கீழே இறங்கிறாரு, யாரோ ஒருத்தர் அது மேல ஏறுறாங்க, இன்னும் உள்ள ஏறு உள்ள போட்டு மறுபடியும் தொங்குறாரு. பார்க்கவே சகிக்கல. ஒரு வருஷம் நிற்கிது, ஒரு 10th படிக்கிற மாணவி 2 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அதான் கடைசி வண்டி, அதுக்கு ஒருத்த வண்டி போனால் ஸ்கூல் லேட் ஆயிரும். இவங்க 3 படியில் இருந்து 5 பேர் கீழே இறங்கிறாங்க, அந்த பிள்ளைய உள்ள ஏற்றுறாங்க. யோசிச்சு பாருங்க உள்ள எப்படி இருக்கும் நிலைமை. உள்ள கொஞ்சோன்னு மிளகு இதெல்லாம் தேங்காய்லாம் போட்டால் சட்னியாக தான் வெளியே வரும். தேங்காய் கடலையெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மிக்சியே தேவையில்லை, சட்னியாக தான் வெளியே வரும். எள்ளு போட்டால் எண்ணெயாக வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த 2 பேரையும் உள்ளே ஏற்றி திணிச்சு விட்டுட்டு மறுபடியும் எல்லாம் தம்பி தொங்குறான். அந்த 2 10th படிக்கிற வயசு பிள்ளைங்களும் உள்ளே போய் என்ன பாடுபடும் சொன்னேன். யோசி. சுமாராக அந்த பஸ்ஸில் ஒரு 40 பேர் பயணம் செய்யக்கூடிய பஸ்ஸில் 80 பேருக்கு மேலே போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல ஒன்னையும் என்னையும் அந்த மாதிரி அனுப்பலையே. நீ வண்டியில் உட்காந்து கதை பேச விடுவேனா உடனே நான். அதனால் எப்போ வண்டியில் ஏறினாலும் என் பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு சொல்லிடுறது, இறங்கும் போது என் தஸ்பீ வந்து 5000 தஸ்பீ ஓதி முடிச்சிருக்கணும். ஒரு மணிக்கு 1000 தஸ்பீ, 1000 செலவாத்து, 2 மணி நேரம் 2000 செலவாத்து ஓதி முடிச்சுதான் உனக்கு. இல்லை இறங்க விட மாட்டேன், எல்லாம் வண்டி நில் பண்ணிடுங்கன்னு ரசி மிஷின் கையில் கொடுத்துருது. வண்டியில் ஏறணும் எல்லாமே 0 பண்ணிடுவாங்க. ஜீரோ கவனிச்சிங்கன்னு பெட்ரோல் பங்க் சொல்கிற மாதிரி, 0 கவனிச்சிங்க, 0 பாயிண்ட் கவனிச்சிங்க, 0 வச்சா போதும். இப்போ இறங்கும் போது 2000 இருக்கணும் சொல்லிடுது, செலவாத்து ஓது. அந்த நிலையில் அல்லாஹ் உன்னையும் என்னையும் ஏற்றி பஸ்ஸில் இது எல்லா வயசுலையும் 10 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் தாய்மார்களும் பெரியவங்க இருக்கிறாங்க. ஒன்னையும் என்னையும் அல்லாஹ் அப்படி கொண்டு போலையே. என்ன நன்றி செலுத்தின அல்லாவுக்கு நீ. அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. இதை மட்டும் பழகி கொடுங்கம்மா வீட்டில் போய். ஹவுஸா எங்கம்மா முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. எவை என்ன பழக்கம் ஹுசூர் நல்லா விளங்கிட்டீங்களா எல்லாரும்? வீட்டுக்கு போனால் அவங்க பிள்ளைகளுக்கு நன்றி பழக்கம். இதுக்காக வேண்டி ஒன்று என்ன, உங்கள் மீது அன்பை அல்லாஹ் போடுவான், 1வது காரணம். 2வது, வாழ்க்கையில் எதை அல்லாஹ் கொடுத்தவங்கன்னோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொடுப்பான் அல்லாஹ் தாலா. ஹுசூர் விளைஞ்சுங்களா? 3வது என்னன்னு கேட்டா, இந்த நன்றியின் காரணமாக அல்லாஹ் தாலா இன்னும் அதிகமாக கொடுப்பான், உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு தரக்கூடிய வாசல் திறந்துடுவான் அல்லாஹ் தாலா. இன்னைக்கு அல்லாஹ் தாலா நம்ம தராம சில வஸ்துக்களை வச்சிருக்கிறது காரணம், இவன் கொடுத்ததுக்கே நன்றி செலுத்தல, அது பத்தலைங்கிறான். மனைவிக்கு சேலை வாங்கி கொடுத்தீங்க, 500 ரூபா சேலை, அல்ஹம்துலில்லாஹ். ஏங்க இவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்கிறீங்க, போதுங்க அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்ணியமா அவ்வளோ அழகா இருக்குங்க, மாஷா அல்லா மாஷா அல்லா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது பெருமையாக உங்களை புகழ்ற பார்க்கும் போதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை நன்றி செலுத்தினா இன்னும் வாங்கி தரணும்னு ஆசை வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதில் காசை கொஞ்சம் ஒதுக்கி மிச்சப்படுத்தி இஎம்ஐலாம் கட்டி, ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் 1ஆம் தேதி காசு 2ஆம் தேதி தீந்துருது, காசை 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன், 2ஆம் தேதி தீந்துருது. அந்த பாக்கி இந்த பாக்கி பால்காரனுக்கு மளிகை கடைக்காரங்களுக்கு கொடுத்து இஎம்ஐலாம் கட்டி முடியும். அப்புறம் என்ன செய்யும், கடன் தான் வாங்குறோம், அந்த கடனை அடுத்த 1ஆம் தேதியில் அடைக்கும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேலை வாங்கி கொடுக்க வச்சானே, நன்றி செலுத்தினால் இப்போ என்ன செய்வான் அல்லாஹ் தாலா, நாம பொதுவாக என்ன செய்வோம், நமக்கு நன்றி செலுத்தினா அடுத்து ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஆசை வருது இல்லை நமக்கு. அப்படி இல்லை, ஒரு சேலை வாங்கி கொடு, இதெல்லாம் ஒரு சேலை வாங்கி கொண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அடுத்து எதுவும் வாங்கி தர மனசு வராது நமக்கே. அந்த புத்தியும் போது அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்கு நன்றி செலுத்த பழக்கங்கள் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு. அது எப்படி பழக்கிறதுங்க, எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்.
வீட்டுக்கு போனீங்க, வீட்டை விட்டு உள்ளே வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்னை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்த்தனானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உள்ளே வாங்க, எல்லாம் உள்ள முன்னாடி கொஞ்சம் இறங்கி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க ஹாஃப்ஸா வாங்க. ஹாஃப்ஸாவை 6 மணிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன். உள்ள வாங்க. 7:45 வர்றீங்க, டூ லேட். மகரிப் 6 மணிக்குன்னா நீங்கள் 5:30 வரணும். சர்க்காருடைய பயான் இருக்குன்னு சொன்னான். ஏன்னா தி கோல்டன் வேர்ட்ஸ் cannot be repeated. திரும்ப சொல்ல முடியாது. வச்சா இங்கே வாங்க ஹாஃப்ஸா. இவ்வளவு நேரம் என்ன அழகான செய்தி சொல்லிட்டு இருந்தேன், கேட்காம போயிட்டீங்க. வந்த உடனே முதல்ல உங்களை தான் கேட்டேன், ஹாஃப்ஸா வரணும். பழஞ்சா அதை பழக்குங்க, எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கு பழக்குங்க. அண்ணன் நன்றி செலுத்தும். ஷைத்தான் அல்லாட சவால் விட்டு வந்தான். அல்லா வெளியே போன்னு சொன்னான். ஷைத்தான் சொர்க்கத்துட்டு வெளியே போ, வெளியே வந்துட்டான். போடா, இன்னும் அலைக்க லானத்தி, உன்மேல் என் சாபம் இருக்கட்டும், கியாமத்தின் வரைக்கும் வெளியே போட. இன்னும் அல்லாட்ட அவன் சவால் விட்டான். ரப்பே, நீ வெளியே அனுப்பிச்சிட்டல, உன் அடியார்ல ஒரு பயல் சும்மா விட மாட்டேன். லஅக்உதன்னலக்கும் ஃபி சிராத்திக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில போய் நான் குறுக்கால உட்காந்துக்குவேன். ஃபலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் மிக பெரும்பாலானவர்கள் நன்றி உள்ளவராக நீ பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். அந்த மாதிரி நீ பண்ணிட வேண்டாம். கவனங்க, அவர்களை பெரும்பாலானவர்களை 99% நன்றி உள்ளவர்களா நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நீ எல்லாம் கொடுப்ப, வாங்கிக்குவான், அனுபவிச்சுக்குவான், பத்தலைன்னு அல்ல எனக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்லுவான். அல்ல எனக்கு சரியா கொடுக்கலன்னுவான். அல்ல என்னை கை விட்டான்னு சொல்லுவான். அவரு கொடுத்துமா அல்ல எனக்கு கொடுக்கல. என்னை விட வணக்க வழிபாடு கம்மியா இருக்கு, அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்கான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் தொழுகையில முன் சஃபில் உட்காடுறேன், நான் கஷ்டப்படுறேன், அவன் தொழுகை வரமாட்டான், அவன் வீடு கட்டுறான். இவ்வாறாக நீ மற்றவர்களை கம்பேர் பண்ணி அல்லாஹ்வின் மீது வாயால் குறை சொல்லாவிட்டாலும் கூட கல்புல குறை சொல்லுவான். இன்னும் சில பேர் வாயிலே சொல்றான், என்னங்க நான் என்ன தொழுது, என்னங்க ஒரு துவா கேட்டே இருக்கேன், வருஷம் நல்லா கொடுத்த மாதிரி தெரியல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்றாங்க. எம்முக்கு திறக்க பக்கத்து இருக்கான்னு திறக்கிறாங்க, நமக்கு திறக்க, நமக்கெல்லாம் திறக்கப்படுறது இல்லைங்க. ஒரு துவா அல்லாட்ட வருஷம் எல்லாம் கேட்குறேன், கொடுத்த மாதிரி தெரியலைங்க. என்னங்க அல்லாட்ட போய் கேட்டு அரைஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஆக்கிட்டான். அல்லாஹ் சில வாயை திறந்தே சொல்லிடுறான், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான். ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமாள் சொல்றாங்க, சிலர் காலையில் எழுந்திடும் போது முஸ்லீமாக எழுந்திருப்பார்கள், மாலையில் காஃபிராகி விடுவார். நவுது பில்லாஹி, யுஸ்பிஹு முஃமினும் வ யும்சி காஃபிரன். காலையில் முஃமினாக எழுந்திருப்பார்கள், மாலையில் காஃபிராகி விடுவார்கள். காஃபிரா காலையில பள்ளிவாசல் தொழுவார், சாயந்தரம் போய் கோவிலில் மணி அடிப்பாரு, அந்த அர்த்தம் இல்லை. சாயந்தரத்து நேரத்தில் பார்ப்பாரு, என்ன இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லி எல்லாரும் கேட்டா நீக்கிற மாதிரி தெரியல, அவன் சொல்றல கேட்கறானா இல்லையா தெரியல, எல்லாங்கிறோம் கதறோம், எல்லாம் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியலன்றான். பார்த்தீங்களா, இப்போ அல்லாஹ் செவிடன் ஆக்கிட்டான் பாருங்க. நவுது பில்லாஹ் மின்ஹு, அல்லாஹ் இறக்கம் இல்லாதவன் ஆக்கிட்டான். ஏன்னா இவர் ரொம்ப இறக்கவாசி. பலஸ்தீன்ல போட்டு இந்த முஸ்லீம் அடிக்கிறான், எங்க அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா? ஏன்னா இவர் ரொம்ப இறக்கவாசி மாதிரி. இலங்கையில பாருங்க, மழை போட்டு புரட்டி போட்டுருச்சு, குழந்தைகள்லாம் போட்டு மூடிருச்சு. அல்லாவுக்கு இறக்கமே கிடையாதுங்களாங்க. இவர் ரொம்ப இறக்கவாசி மாதிரி, ரொம்ப இறக்கத்தில் இவர் தான் ஃபர்ஸ்ட் மாதிரியும், இவர் நல்லா கடன் வாங்கி வச்சிருக்கிற மாதிரியும். என்ன இதுதான் குஃபுரான வார்த்தைகள். ரப்புல் ஆலமீன் அவன் கோடிக்கணக்கான வஸ்துக்களை அல்லாஹ்தாலா படைத்து வளர்த்து பாதுகாத்துருக்க ரப்ப அவன். நீ எந்த மூளைக்கு நவுது பில்லாஹி மின்ஹா நகலுக்கு விளைஞ்சா இல்லையம்மா? அதனால என்ன சவால் விட்டான்? ஃபலா தஜிது ஆயிதானா அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களை பெரும்பாலான அவர்கள் நன்றி உள்ளவராக பெற்றுக்கொள்ள மாட்டாய் ரப்பே, நான் அதை கெடுப்பேன். எங்க நிற்கிறான் பாருங்க,
என்ன சொன்ன பாருங்க, நீ அவர்கள் பெரும்பாலான அவர்களை தொழுகையாளியாக பெற்றுக்கொள்ள மாட்டாய், தொழுகை விடாம கெடுத்துருவேன் அப்படி சொல்ல, நோன்பு வைக்க விடாம கெடுத்துருவேன், உம்ரா செய்ய விடாம கெடுத்துருவேன், ஹஜ்ஜி செய்ய விடாம கெடுத்துருவேன், இதெல்லாம் சொல்ல. எது சொன்ன பாருங்க, நன்றி செய்ய விடாம கெடுத்துருவேன் அத்தனை பேரையும். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அப்போ என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா தனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில திருப்தி இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாழ்க்கையில ஒரு திருப்தியே படாத வாழ்க்கையா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. समझ में आ गया भाई? फला तजिदु अक्सरुहुम शाकिरीन. அல்லாஹ் விளக்குங்க, எதுவரை அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ 100க்கு 100 திருப்திப்படவில்லையோ அதுவரை அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்ள மாட்டான். அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்ள. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான்னு சொல்றான் பாத்தீங்களா? ஏன் சொன்னான் அல்லாஹ்? சஹாபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அர்த்தம்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அர்த்தம் என்ன? ஏன் பொருந்திக்கிட்டான் அல்லாஹ் தஆலா? நம்மளே பொருந்திக்கல. அல்லாஹ்வோட பொருந்தி கொண்டான்னு பொருந்தி ஏன் சொல்றோம் அவங்க மட்டும்? ஏன் ஜமானே அவங்க மட்டும் சொல்றோம்? அல்லாஹ் சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அந்த அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது 100க்கு 100 பொருந்தி கொண்டேன், முழு திருப்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில, அதனால அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். நீ மனம் தொங்கப்பட்டு என்ன அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், 99% முஸ்லிம் இன்னைக்கு பத்தலைங்கிறான், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில திருப்தி இல்லைங்கிறான். நீ துனியாவை கொஞ்சம் திரும்பி பார்க்கல. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ஊரை பற்றி ஒரு வீடியோ காட்சி வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு, கண்ணீர் வடிச்சேன். பலஸ்தீன்னா மேக்சிமம் நினைக்கிறேன் நான், 2 மக்கள் வசிக்கிறாங்க, மழை வெள்ளம் சேரோடு சேர்ந்து தண்ணி இறங்கி வருது, வீட்டுக்குள்ளே சேறு உள்ளே புந்துடுச்சு, மாற்று இடம் கிடையாது. எங்கேயாவது பள்ளத்தில் தண்ணீர் வந்தால் கல்யாண மண்டபம் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் சொல்லுவாங்கள்ல, அப்படி எதுவும் இடம் கிடையாது. இடுப்பு வரைக்கும் தண்ணியில் அம்மாவை நடுக்கிட்டு நிற்கிது, மகளும் நிற்கிறாங்க, சின்ன குழந்தைங்களும் நிற்கிது, கை குழந்தை தூக்கி அம்மாவுக்கு வடியில் கீழே விட்டா தண்ணி உள்ளே மூழ்கிடும், இடுப்பு வரைக்கும் அம்மாவுக்கு தண்ணி, கை குழந்தை வச்சு நிற்கிது. எவ்வளோ நேரம்? 2 நாட்களாக நின்றுக்கிறாங்க, மாற்று இடம் இல்லை. அந்த மாதிரி என்னைக்காவது நடந்துச்சா உங்களுக்கு? நடந்தால் தாங்க முடியுமா நம்மளால? குழந்தை கீழே வைக்க முடியாதுமா, தண்ணி விட்டு மேலே ஏறி நிற்க முடியாது. 2 நாள் தண்ணிக்குள்ள தான், இடுப்பளவு தண்ணிக்குள்ளார சேரும் சகதியுமான தண்ணீர். பை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகி, நன்றி ஒன்றுதான் நம்மை அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கும். அல்லாஹ் என்னை எப்படி வாழ வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பேரை விட என்னை சிறந்த வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு முறை சாப்பிட்டவனும் பெருமானம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அத்தாமின் தாமி, உணவு கொடுத்தேன், வயிறு நிறைய உணவு கொடுத்தேன், வசகாமின ஷராபி, தண்ணீர் கொடுத்தாயே, கசாமின் உரி, உடுத்த ஆடை கொடுத்தாயே, எனக்கு உடுத்த ஆடை கொடுத்தாயே, வபஸ்ஸரமில் அம்மி, என்ன குருடனாகி எனக்கு பார்வை கொடுத்தாயே, வஹதாமினல் தலாலா, இது மட்டும் இல்லாமல் வழிகேட்டை விட்டு எனக்கு நேர்வழி காட்டினாயே, என்னை வழிகேடனாக ஆக்கவில்லையே நீ. வஃல்லலனி அலா கஸீரிம் மிம்மன் ஹலக தஃலீலா, நீ படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளை விட என்னை மேலாக ஆக்கி வைத்தாய் ரப்பே. ஒவ்வொரு முறை சாப்பிட்ட உடனே சொல்லுவாங்க, நீங்க மதியம் எஜமான்ட்ட சாப்பிட்ட உடனே சொன்னாங்க, சாப்பிட்டேன், என்னுடைய ஆற்றல் இல்லாமல் உணவை கொடுத்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த வார்த்தையை சொன்னா அதுவரை செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஹதீஸ்ல வருது, யார் உணவருந்தியுடன் சொன்னாங்களோ, என்ன ஆற்றல் இல்லாமல் உன் கருணையால் இந்த உணவை கொடுத்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அதுவரை செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்போ ஹுசூர் கேட்டாங்க, அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு வருது ஹதீஸ்ல. தொழுதா பாவம் மன்னிக்கப்படுது, நோன்பு வச்சா பாவம் மன்னிக்கப்படுது, ஜக்காத்து கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுது, தர்மத்தினால பாவம் மன்னிக்கப்படுது, ஹஜ் செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு மனிதனுக்கு ஒரு துணிவு பிறந்து விடாதா?
பாவத்தை ஃபுல்லாக எல்லாம் மன்னிச்சுட்டான், நமக்கு எதுவுமே இல்லாமல் தூய்மையானவர்கள் தூய்மை பண்ணிவிட்டார். ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஹதீஸை. இவைகள்லாம் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வருது. எதுவெல்லாம் பாவம் என்றே தெரியாம நமக்கு இருக்கிறோம், பாவத்தோட லிஸ்டே நம்மள்கிட்ட இல்லை. ஒருத்தனை பத்தி கீபத்து பேசுறோம், 70 ஜினாவோட கொடியதுன்ட்டாங்க, விபச்சாரத்தை விட கொடியது. ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய அம்மா அவர்களா அல்லது இன்னொரு உம்மஹாத்துல் முஃமினீன் தான், பெருமானுடைய துணைவியார் நம்முடைய அம்மா, அவர்கள் பெருமானாரிடத்தில் பேசுகிற பொழுது சில அவங்க வந்தாங்க, அந்த அம்மா வந்துட்டு போச்சு, யாரு தான் அப்படின்னு காமிச்சிட்டாங்க, கொஞ்சம் குட்டையா இருப்பாங்களேன்னு காமிச்சிட்டாங்க. பெருமானார் விஷ் சன்னாயிட்டாங்க, என்னம்மா சொல்லிட்டார், இஷாரா தான் செஞ்சோம், குட்டைன்னு வார்த்தை கூட வாயில வரல, இப்படி இருப்பாங்களே இப்படி குள்ளமா. இந்த வார்த்தையை அந்த அம்மா கிட்ட வருத்தப்படுவாங்களா இல்லையா? நெட்ட கொக்குன்னு திட்டுற ஒருத்தனை முட்டைக்கண்ணுன்னு சொல்லுவான், இந்த வார்த்தை அவங்க கிட்ட வருத்தப்படுவாங்க இல்லையா? நீ சொன்ன இந்த வார்த்தை 7 கடல்களில் நினைத்தால் கடல் அசுத்தமாயிடும், அவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப நம்ம பாவங்கள்லாம் என்னன்னே நமக்கு தெரியல, ஒரு சின்ன வார்த்தை நினைக்கிறோம், கண்ணால் கூட நம்மள பாவம் நிகழ்ந்து. அதான் அவருதான் அவரு அதான் அப்படிங்கிற கண் இப்படி கண்ணால் சாட காட்டுற ஒருத்தனை பத்தி கேவலமா. நீ சொன்ன இந்த வார்த்தை 7 கடல் தண்ணீரில் நினைத்தாலும் அசுத்தமாகிடும், அவ்வளவு பெரிய பாவம்ட்டாங்க சொல்லதான். நம்ம எவ்வளவு நிகழுது நம்ம இல்லை, இல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டே இருக்கோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம ஒரு சின்ன விஷயம், மனிதன் சில நேரங்களில் தன் சில வார்த்தைகளை வெளியிட்டு விடுகிறான் தன் வாயிலிருந்தும், அதன் காரணமா நரகிலே முகம் குப்புற தள்ளப்படுகிறான், முகம் குப்புற தள்ளப்படுகிறான். யார சொல்ல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நரகத்துக்கு போவானா? ஹல் யகுபுர் ரஜுல ஃபின்னாரி அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம். ஒரு மனிதனை நரகிலே முகம் குப்புற தள்ளக்கூடியது அவன் நாவின் அறுவடைகள் என்று வேறு இல்லை. ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாக்க பிடிச்சி வெளியில் இருக்கிறாங்க, ஏங்க அப்படி செய்றீங்க உமர் நான் கேட்டாங்க. அவுரதனியல் மவாரித், நான் எத்தனை கஷ்டம் துன்யாவில் பட்டனோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த நாக்கு தான்ட்டான். அவுரதனியல் மவாரித், அப்ப நாக்கில் சிம்பிளா சொல்லிட்டு போயிடும் ஒருத்தனை பத்தி சாதாரணமா. எத்தனை இதயங்களை நொறுக்கி விடுகிறோம், எத்தனை பேரை நம்ம கொண்டு விடுகிறோம். ஆஹா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. சில விஷயங்களை சாதாரணம் என்று எண்ணுகிறோம், இங்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல பெரிய விஷயமா இருக்கும். சில நன்மைகளை சாதாரணம் என்று நினைக்கிறோம், அது அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெரிய இதா இருக்கும். அந்த இடத்துல அதை நன்மையினே கருதி இருக்க மாட்டோம், சிம்பிளா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது அல்லாஹ் இடத்துல பெரிய விஷயமா இருந்தது. நாய்க்கு தண்ணி ஊற்றி நம்ம போயிடுச்சு, சொர்க்கம் போயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். அதன் காரணமாக அந்த சாப்பிடுது. அதனால பாவங்களை நம்ம சாதாரணமாக நம்மகிட்ட என்ன பாவம் நிகழ்ந்துச்சுன்னு நினைக்க வேணாம். ஒரு முஸ்லீமை பத்தி இன்னொரு முஸ்லீமோ யாரோ ஒரு மனுஷனை பத்தி ஒரு மனுஷன் சின்ன செய்தி சொல்லிட்டார், அவர் அதை பரப்பி விட்டார் 4 பேர்கிட்ட. ஒரு நற்காரியங்கள் எப்படி தொடர் நற்காரியங்கள் இருக்கிறதோ, பாவத்திலையும் தொடர் பாவங்கள் இருக்கு. சதகத்துல் ஜாரியாவும் ஹத்தியத்தும் ஜாரியாவும் இருக்கு. குர்ஆன் கற்றுக் கொடுத்தார், அவர் 10 பேர் கற்றுக் கொடுத்தார், நன்மை போயிட்டே இருக்குமா இல்லையா? ஒரு கீபத்து பேசினா அவர் போய் 10 பேர்கிட்ட இப்படி பரவுது, அவ்வளோ பாவமும் வந்தாலும் தான் முடியும். அதுலயும் அப்படி இருக்கு. ஏதாவது கண்டுக்கிறோம், நாம சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம், சாதாரணமா நினைச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு குடிசை வீட்டுல சின்னதா ஒரே ஒரு சின்ன பத்தி கொளுத்தி வச்சுட்டு சாதாரணமா போயிட்டேன். காலையில் பாருங்க என்ன ஆகும், ஒரு மூலையில சின்னதா வத்தி கொளுத்தி போட்டு நீங்க போய் படுத்து தூங்க போயிட்டீங்க, என்ன ஆகும்? உள்ள போயிருமா இல்லையா? அந்த தெருவே போயிடும். சின்னதுன்னு நினைக்காதுங்க, சின்னது பெருசாயிரும், பெரிய விபத்துகளை உண்டாக்கிரும். எஜமான சொன்ன அப்படி நடந்துங்க, அந்த மாதிரி செஞ்சுங்க. விளைஞ்சே இல்லை வை. அப்ப எதுக்கு சொன்ன, என்ன பாடம் இன்னைக்கு? சுக்குர்.
நன்றி செலுத்துங்க. அங்க இருந்து அங்க ஆரம்பிச்சு அங்க இங்கே வந்துருச்சு. தண்ணி கொடுங்க. சலாத்து அல்லாஹும்ம ஸல்லி அப்ப பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ல அல் ஈமான் யஸீது வ யன்குஸு. அல்லாஹ் சொல்றான் ஈமான் அதிகமாச்சுன்னு சொல்றான். ஈமான்ல எப்படி ஏற்றம் இருக்கும்? ஒரு பொருள் நம்புறதுல போய் எப்படி ஏறும் இறங்கும்? ஈமான் என்று சொன்னா எப்ப விளங்கும் கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினா இந்த மசலா ஈஸியா விளங்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை அல்லாஹ். அதற்கு ஒரே காரணம், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை அல்லாஹ். இப்ப அகில உலகத்துல நம்ம அனைத்து தேவைகளும் அல்லாஹ்வை கொண்டுதான் பூர்த்தி ஆகிறது. தேவைகளை பூர்த்தி செய்வதில் யாருக்குமே பங்கு இல்லை. பெருமான காலையில் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் ஒருத்தன் தான் பூர்த்தி செய்யறான், மற்றவர்களை கூட்டு சேர்த்துக்கல. லா ஷரீக லஹு, என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவன் யாரையுமே கூட்டு சேர்த்துக்கல. நானும் செய்யறேன், கூட ஹெல்ப்பர் வச்சுக்கலாம் அப்படின்னு. முதலமைச்சர் இருப்பார், அவர் ஒருத்தருக்கு எல்லாத்துறையும் கவனிக்க முடியுமா? இணை மந்திரி, துணை மந்திரி, கேபினட் அமைச்சரும் வச்சுக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து அரசாங்கம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி அல்லா நான் ஒத்தையா என்ன செய்ய முடியும்? கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட்டு, அவங்க ஒரு துணை மந்திரி போஸ்ட், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இணை மந்திரி, இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேபினட் அமைச்சர் போஸ்ட். அப்படியா? எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை கவனிச்சுக்கிறாங்களா? எப்படி பின்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கவனிக்கல, ஜிப்ரீல் சேர்த்து அல்லா தான் கவனிக்கிறான். வஹ்தஹு, இந்த அகில உலகத்துடைய தேவையை பூர்த்தி செய்வதில் அல்லாஹ் யாரையுமே கூட்டாளியாக்கல. லா ஷரீக லஹு, என் தேவையை பூர்த்தி செய்வதில் அல்லாஹ் தஆலா இன்னொருத்தரை கூட்டு ஆக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் பூர்த்தி செய்யறான், இந்த முதலாளி கொஞ்சம் கொடுக்குறாரு, பிவி கொஞ்சம் சமைச்சு போடுறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன் தான் இந்த ஆயிரக்கணக்கான போர்வைகள்ல அவன் தேவை பூர்த்தி செய்யறான். இந்த போர்வை அல்லாஹ்வுக்கு லட்சியம் கிடையாது. இது இல்லைன்னா இன்னொரு போர்வை, அது இல்லாட்டி இன்னொரு போர்வை, அது இல்லாட்டி இன்னொரு போர்வை கொடுக்கறது அவன் தான். सूरत बदल बदल के भी आओ तो क्या हुआ, हर मर्तबा फना में तुम्हारी बका रहे नगरी में. குரு மரம் அறிஞ்சமா. வஹ்தஹு லா ஷரீக லஹு, என் தேவையை பூர்த்தி செய்வதில் அவன் யாரையும் கூட்டாளியாக்கி கொள்ளவில்லை. காரணம் என்னென்றால் லஹுல் முல்க், அனைத்தும் அவன் கையில தான் இருக்கு. இன்னொருத்தன் கையில் இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுக்கு. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து, அனைத்து ஆற்றலும் அவனுக்கே சொந்தமாக இருக்கு, அனைத்து புகழும். ஹயாத்து கொடுக்கறதும் அவன் தான், மௌத்தாக்குறதும் அவன் தான். ஹயாத்தும் அவங்க தான் இருக்கு, சிஃபாத்தும் அவங்க தான் இருக்கு, மில்கியத்தும் அவங்க தான் இருக்குது, குவத்தும் அவங்க தான் இருக்கு. அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துவும் எதாருக்கும் எதையும் கொடுக்கும் ஆற்றலும் அவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் ஒருத்தனையே இலாஹ் என்று என்றோம் பாத்தீங்களா? இது பரிபூர்ண நம்பிக்கை வரணும். இதுல பரிபூர்ணம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பழக்க தோஷத்தினால மக்களுடைய பேச்சு வழக்கில், நம்முடைய பார்வைகள்ல சிருஷ்டிகள் தான் தேவை பூர்த்தி செய்யற மாதிரி தெரியுது. சமோசா சாப்பிட்டோம், மனசுக்கு ஒரு சந்தோஷம், வயிற்றுக்கு ஒரு பசி அடங்குச்சு. இப்போ சமோசா தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சிச்சு. நம்ம சின்ன எங்கே போதுங்க? சமோசான்னு பக்கம் போதும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லை இல்லை, இந்த சமோசாவிலிருந்து என் தேவை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. மறைந்து போன அந்த நெருப்புக்கு மேல சாம்பல் பூத்த மாதிரி பூத்துருந்துச்சு பாத்துங்க. உஃப்னு ஊதுனா எப்படி அந்த சாம்பல் நீங்க நெருப்பு புதுசாகுமோ, அது மாதிரி ஈமான் புதுசாயிருச்சு. உடனே ஈமான் புதுசாயிருச்சு. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ், வெறும் லா இலாஹ சொன்னா புதுசாகாது. ஜதீது ஈமானக்கும் ஹதீஸ் வருது. இப்ப கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உங்களை ஈமானை புதுப்பித்து, லா இலாஹ சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமான் புதுசாயிருச்சா? அதே மாதிரி தான் இருக்குது. எங்க புதுசாச்சு? புதுசான அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை இலாஹ் என்று நினைக்கிறோமே, அல்லாஹ் தான் என் தேவை புருஷன் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அல்லாஹ் ஒருத்தன் தான் என் ரப்புன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதுல சிருஷ்டிகள் தான் தான் ரப்புன்னு நம்ம காட்டும். நான் தான் இந்த தேவை புருஷன், நான் தான் இந்த தேவை புருஷன். மனசு பழக்க தோசை அதை ஈமான் கொண்டுரும் அப்படியே. ஆமா, தாகமா தண்ணி குடிச்சேன், தாகம் அடங்கிருச்சு. இப்ப தண்ணியே ஒரு தேவை புருஷன் இல்ல, மனைவி கொண்டு தேவை பூர்த்தி ஆகுது, கல்யாணத்துக்கு காசு கேட்டு கடன் கொடுத்த ஒரு 10,000 ரூபா, அது கொண்டு அவரை கொண்டு தேவை பூர்த்தி ஆகுது, இவரை கொண்டு தேவை பூர்த்தி ஆகுது.
அரிசி கொண்டு தேவை பூர்த்தி ஆகுது, பருப்பு கொண்டு தேவை பூர்த்தி ஆகுது. விளைஞ்சல அப்படின்னு மனசுல வருது பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? பருப்புல இருந்து என் தேவை பூர்த்தி செஞ்ச யாரும் இல்லை. இல்லை, அம்மா நெருப்பு வச்சு சமையல் செய்வாங்க அந்த காலத்துல. அந்த நெருப்பை வந்து மூடிடும், சாம்பல் மூடிடும். என்ன செய்வாங்க? ஊதணும்னா அது ரீஃப்ரெஷ் ஆயிடும். நெருப்பு அப்படியே சிவப்பா தெரிய ஆரம்பிச்சிடும் ஊதணும். அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு சிருஷ்டிகளை துடைக்கணும்பா. கண்ணாடியை தூசி துடைச்சோன்னா பல பலான ஆயிடுது இல்லையா? அந்த மாதிரி ஈமான் புதுசாயிரும், ஃப்ரெஷ் ஆயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. எதுவெல்லாம் நம் மனசுக்கு வருத்தம் தருகிறதோ, நம்பிக்கையை நினைக்கிறோமோ, ரெண்டையுமே தூக்கணும். கலைஞ்சு உட்காந்துட்டீங்க, இது நடக்குமா நடக்காதா, இவன் இப்படி செஞ்சுட்டாங்க. சில விஷயங்கள் மனக்கு வருத்தம் தரும். வருத்தம் ஏன் வருது தெரியுமா? இந்த வஸ்துக்களை சுயமே லாருன்னு நினைக்கிறனால, சுயமே தீமை தரக்கூடிய நினைக்கிறனால. இந்த முதலாளி எனக்கு தீவை செய்வாரோ, அந்த கிளையண்ட் எனக்கு என்ன செய்வாருன்னு தெரியலையே. சுயமா நன்மை தரக்கூடியவை சுயமாக தீமை தரக்கூடியவை என்று எண்ணுவதினால் நமக்கு வந்து மனசுல கவலை உண்டாகும். லா இல்ல உட்காந்துங்க, எதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து பிரச்சனை எழுதுவீங்க. ஒன்னொன்னு பக்கத்துலையும் விட என்ன தெரியுமா? லா இல்லா இல்ல தான். நீங்க வேற டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்றைய பிரச்சனையும் டெஸ்ட் போய் போடுங்க. இன்றைய பிரச்சனை 7 1 2 3 4 வரிசை எழுதிருங்க. அது பக்கத்துல ஆன்சர் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் எனக்கு பிரச்சனை தரேன், அவர் எனக்கு அடிப்பேன் உழைப்பேன் இருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் அல்லாஹ்வை தவிர நன்மை செய்பவரும் தீமை செய்பவரும் யாரும் இல்லை. அவர் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பை? அவரால் எனக்கு அணுவத்தனை தீமையும் செய்ய முடியாது. அல்லாஹ் உனக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால் யாராலும் அதை எடுக்க முடியாது. அல்லாஹ் உனக்கு தீமை செய்ய நாடிவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. நம்ம பயப்படணும். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கம்பெனியில் வேலை போயிருமோ, அந்த கம்பெனிக்கார முதலாளி கோச்சுக்கிறேன். லா இலாஹ இல்லை. கம்பெனி என் இலாஹ இல்லை. இந்த கம்பெனியை நினைத்து நான் பிறக்கவில்லை. அந்த கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, நஷ்டமா போயிட்டு இருக்கே துபாயில. லா இலாஹ இல்லல்லாஹ். அதை நம்பி நான் பிறக்கவில்லை. துபாய் போனா அபுதாபி, அது போனா ஷார்ஜா, அது போனா லண்டன், அது போனா நியூயார்க்கு, அது போனா டோக்கியோ. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒண்ணுக்கு ஆன்சர் என்னதாங்க பை? நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அரைஞ்சுங்களா? பீவி அப்பப்ப என்னை முறைக்கிறாள். என்ன விடை? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பீவி எனக்கு சாதகமா ஆக்கிக்கக்கூடிய அதை செய்யக்கூடிய யாரும் இல்லை. இந்த பீவியுடைய ஆதிக்கம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். என் பையனுக்கு வேலை கிடைக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். வேலை கொடுப்பவன் யாரும் இல்லை. எதுவெல்லாம் துனியாவில் பிரச்சனை வருதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஈமான தஜ்தீத் பண்ணிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். சிங்கம் மாதிரி வெளியே வரணும். மனசை அப்படியே கழுவி தூக்கி சட்டி கழுவுற மாதிரி சாம்பல் போட்டு எல்லாம் மருந்து நம்ம கழுவாங்க, கழுவி சுத்தம் பண்ணி வச்சாங்க. ஈமான் புதுப்பிக்கப்படாதான். ஈமான் யஸீது வ யன்குஸ். புதுப்பிக்கப்படும். ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்காம இருந்தீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியே உட்காரும், அழுக்கு படிஞ்சு போயிடும். அப்பப்போ ஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். தெரிஞ்சம்மா? அதை கொண்டு நம்முடைய ஈமானை அல்லாஹ்ல ஃப்ரெஷ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னைக்கு பாருங்க, ஷுக்குர் செய்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இன்னையிலிருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு சாப்பாட்டுலையும் யாரை பார்த்தாலும் நன்றி உள்ள வார்த்தைகளை பேசுங்க. வரைஞ்சுங்களா? மனம் கசங்கி வார்த்தைகளை பேசாதீங்க. இனிய வார்த்தைகளை பேசுங்க, அழகிய வார்த்தைகளை பேசுங்க. ஒருத்தர் மேல கோபம் வந்தாலும் அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அது எப்படி கோபம் வந்து அன்பான வார்த்தை பேச முடியும்? நான் நிஜமாட்ட சொல்றேன், நீங்க கோபம் வந்து ஒரு திட்டுறீங்க, கோபம் வந்து திட்டுறோம், அவரு சில மாற்றங்கள் உண்டாகும். திட்டத்தினால என்ன செய்வாருங்க அவரு? ஒரு ஊழியரோ, உங்க சக ஊழியரோ, உங்க பீவியோ, உங்க பிள்ளைங்களோ தப்பு செஞ்சுட்டாங்க, திட்டுறீங்க.
உன் பையன் தப்பு செஞ்சு திட்டுறான், அறிவு இருக்கடா அந்த பையல இந்த பையலன்னு. அவரில் என்ன மாற்றம் வரும்? நீ கோவம் திட்டுற, என்ன அவர்கிட்ட என்ன வரும்? சின்ன அவருக்கும் கோவம் வந்துடும். வைக்கிறேன் திட்டு போகும்போது செருப்பத்தி கொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. 1 மணி நேரமா தேடுவார், போடாம போக முடியாது. உடனே உள்ளத்துக்குள்ள எங்க போச்சு பாருங்க பாருங்க, முதல்ல செருப்பு காலம் தேடுறாரு. இவரும் சேர்ந்து தேடுவார். ஏகப்பட்டு அம்மா நடக்கும். அவரும் கோவம் வரலாம், என்ன கெட்டு போச்சு விளைஞ்சுங்களா. இந்த மாதிரி ஏதோ வரலாம். அது அவரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சில பேருக்கு வருத்தம் வரலாம், திட்டு அந்த மாதிரி செய்யாட்டி கூட வருத்தம் வரலாம், அவர் மனசு வருத்தப்படலாம், திட்டாரு. சில பேருக்கு ரோஷம் வரலாம், இனிமேல் திட்டு வாங்காம நடந்துக்கணும். அப்படி திட்டீங்களா, இனிமேலும் திட்டு வாங்காம நல்லபடியாக நடந்துக்கணும்னு 100 யோசிப்பான். அந்த மாதிரி நீ திட்ட வாங்கிட்டு இனிமேலும் இந்த முதலாளி திட்டு வாங்காம நல்லபடியாக நடந்துக்கணும், ஏன்னா லேட்டாக வந்தேன்னு திட்டுறாருன்னு வச்சுங்களேன், இனி திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கணும் 100 தான். இவர் ஒழுங்கு ஒரு தொழுகைக்கு போறதெல்லாம் லேட்டு தான், ஜும்மாக்கே 2வது கிழமை சேராது, என்ன சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கலாம். இது அவரில் வரக்கூடிய மாற்றங்கள். திட்டுகிற பொழுது நம்மில் வரக்கூடிய மாற்றங்களை யோசிங்க. என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் உடல் ரீதியாக பிபி எக்ஸ்ட்ரா ஆகும். மயக்கம் விழுந்துவான். சில பிபி ஏற்கனவே பிபி பேஷண்ட் தான், ஒரு அதிர்ச்சி அடையாம பார்த்துங்க, கடுமையாக கத்தும் மயக்கம் விழுந்துருவாரு, பிபி ஓவர் ஆயிரும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் சில பேருக்கு. ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு கத்துறான்னு கத்திருக்காரு ஒரு ஊர்ல, அப்படியே உழுதாரு, அங்கனே மொத்த போயிட்டார். ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், பிபி அதிகமாகும், ரத்த ஓட்டம் கூடும். உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக உள்ளம் கச்சதாவாயிரும். அவரை பத்தி வெறுப்பு, இவரை பத்தி வெறுப்பு, அவரை பத்தி கோபம், இவரை பத்தி கோபம். பெருமானார் யார் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு பதில் சொல்றாங்க. பள்ளிவாசல ஒண்ணு கெடுக்க ஆரம்பிச்சு. இங்க இருந்து உட்காந்து ஒண்ணு கிடைச்சா என்ன செய்வீங்க? யாராவது உட்காந்து பெரிய ஆள் எல்லாம் துரத்தி பிடிக்கும், அதில் நிப்பாட்டனா விட்டுருங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் முழுசா போன பேர் கூப்பிட்டாங்க. கண்ணு இது மஸ்ஜிதுக்கு கண்ணு தெரியல போல தெரியுது, இதான் ஃபர்ஸ்ட் தடவை ஏறீங்களா, இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, இது வந்து ஒரு தொழுவு கொடுக்க வச்சிருக்க இடம், ஒன்றும் பிரச்சனை பரவாயில்ல, இனிமேல் எப்படி செய்யாதீங்க, சரியா அப்படின்ட்டு பெருமாளை எந்திரிச்சு போய் தண்ணி கொண்டு வந்து அதில் ஊற்றி கிளீன் பண்ணி விட்டாங்க. சொல்லாவே இன்னொருத்தர் சொல்லி சொல்லல, தானே கழுவி விட்டாங்க. ஒருத்தர் பார்த்தாரு பள்ளிவாசல் எச்டி போய் வச்சிருந்தாரு, பள்ளிவாசல்லையே மண் சுவர் தானே, அவரை வீட்டில் பழக்கம் அதுக்கு திருப்பி வச்சிருந்தாரு. பெருமானை வெளியே போய் இலை எதாவது கொண்டு வந்து பேப்பர்ஸ் இலையெல்லாம் எதை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி சூழலாவே போட்டாங்க. கோச்சுக்கவே இல்லை. ஏன்னா கோச்சுக்குன்னு நீ சொல்லக்கூடிய திட்டு அவரில் உண்டாக்கும் பாதிப்பை விட உனக்கு தான் பாதிப்பு. உன் ஜிஸ்ம் உடல்ல பாதிப்பு, உன் கல்புல பாதிப்பு, சிந்தனையில் பாதிப்பு. அன்னைக்கு பூரா மூட் அவுட் ஆயிரும். காலையில் டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு பூரா திட்டு அடிச்சு இருப்பானோ எவனா இருந்தாலும். உனக்கு நீ உடனே பாதிப்பு ஏற்படுத்திக்கிற. உன்னால் பிறருக்கு பாதிப்பை விட அவரை திட்டியதால் நீதான் பாதிப்படை. ஆனால் அதை புன்னகையால் மறந்து விடு. லேட்டாக வந்துட்டீங்க, 8 மணிக்கு வருது, 8:30க்கு வந்துட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். இதே ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அதே மாதிரி வாங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கும்போதே பெருமையா இருக்கு. நீங்க திட்டுறதை விட இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். அடுத்த 7:30க்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு. ஏன் 8:30 வர வேண்டியது என்ன? ஏன் இல்லை சார் 7:30 வந்துட்டேன். அதை இன்னும் அழகா சொல்லுங்களேன். வேணுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு சின்ன வயசு சஹாபி, ஒரு 25 வயசு. பொதுவாக பெரிய அங்கே இருக்க பொம்பளைங்களாம் பார்க்கணும் ஆசை, பொம்பளைங்க இருக்க இடத்துக்கு போய் அங்கே சுற்றிட்டு இருக்காரு. அங்கே போய் அங்கே என்ன வேலை, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன். பெண்கள் பேங்க் வந்திருப்பாங்கல்ல, சாயா குடிக்கிறமா அங்கே போயிடுறாரு, டீ குடிக்கிற மாதிரி சம்சா குடும்பமாக போவாங்க இல்லையா, சின்ன பசங்களுக்கு. பொம்பளைங்க பார்க்குறாங்கம்மா, அங்கே போயிட்டார். என்ன அங்கே என்ன வேலை, இங்கே வாங்க, அங்கே இது பண்ணீங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சில ஒட்டங்க அங்கே காணாம போச்சு, தேட போயிருந்தேன். ஓ சரி கிடைச்சிக்கிச்சா? இல்லை கிடைக்கல. ஒன்றும் சொல்லிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் இஷா தொழுக போனாங்கல்ல, சொல்லுங்க சொன்னாங்க, தம்பி ஒட்டம் கிடைச்சிட்டாப்பா. அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுது சலாம் கொடுத்து பக்கத்தில் வந்து
ஒட்டகம் கிடைச்சிச்சா? கிடைக்கல, யாரும் சொல்லலாம் கிடைக்கல அப்படின்னு. ஆஹாரம் எப்போ ஒட்டகத்தை பற்றி கேட்குறாங்க. அவர் போயிட்டார். 2 நாள் அங்கேயே வரல. ஆனால் வராமல் இருக்க முடியல, வராமல் இருக்க முடியல மஸ்ஜித் நபி. அப்புறம் மெதுவாக ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இந்த டைம் இருக்க மாட்டாங்க, கால் 8 மணிக்கு போயிடுவாங்க. அப்புறம் காலையில் கொஞ்சம் பெரியதாக இருக்கும், 10 மணிக்கு வந்து உட்காந்துட்டார். கொஞ்சம் பள்ளிவாசல் வந்து தொழுது உட்காந்து உட்காந்துன்னா இல்லை பார்த்தா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். பக்கத்தில் உட்காந்துட்டார். பார்க்கும்போது தான் ஒட்டகம் எங்கே ஒட்டகம்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துட்டாங்க சல்லாசம். அவரு ரொம்ப நீளமாக ஓத ஆரம்பிச்சிட்டார். போன பிறகு என்ஜினை எஸ்கே விட்டுக்கு ஓடினாங்க. பெருமான சல்லாசன், நீ எவ்வளோ வேணா ஓதுங்க, இங்கே தான் உட்காந்துருப்பேன். என்னம்மா சல்லாசன், நீங்கள் எவ்வளோ நீளமான ஓதுனாலும் நீங்கள் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு. அவர் சரி சலாம் கொடுத்துட்டு, எனக்கு ஒட்டகம் கிடச்சிருச்சா? எனக்கு ஒட்டகம் காணா போகவும் இல்லை, அரசு நான் இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன், யாரும் சொல்ல. சரி, இனி வாழ்க்கையில் போவாரா பாருங்க. அது திருத்துற முறையை பாருங்க. அறிவு இருக்க அவனுக்கு முண்டான். எத்தனை வாட்டி சொல்றேன் போவேன், எங்க பாருன்னா அப்படிலாம் சொல்ல பாருங்க. நம்மள வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம், அப்படிலாம் சொல்லவே இல்லை பாருங்க. என்ன அழகா அன்பா சொல்றாங்க பாருங்க. இனி வாழ்க்கையில மறப்பாரா அவர் அந்த கட்டத்தை பத்தி? தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து பண்பாடுகள். என்னமா பண்பாடுங்க ஜி? இப்போ தம்பி பாப்பாட்ட பயான் கேட்க விடாமல் தொந்தரவு இருக்கு, கஷ்டம், நம்ம வருத்தம் வரலாமா இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்கன்னா அப்படிதான். உங்க வீட்டு குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க, என் வீட்டு குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க, அல்லாஹ் அருள் புரிவானாங்க. துவா தான் வரும். குழந்தைங்களை திட்டுற முறையே 2 இருக்கு. திட்டுகிற முறையை தீயை கீழே கொட்டான், ஆளா போனவன், நாசமா போனவன், ஏன்டா அடி பண்ண, இந்த வார்த்தையை பெருமாள் சொன்னாங்க, உங்களையோ உங்கள் குழந்தைகளோ சபிக்காதீர்கள். துவா கபூல் ஆகிற நேரம் வந்தால் கபூல் ஆயிரும். என் கண்ணு அறிவுள்ள பிள்ளையாச்சே, இப்படி செய்யலாமா, இனிமேல் இப்படி செய்யாதம்மா அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஏப்பா அப்படி கொட்டின அப்படி கேட்கலாம். நாசமா போனேன்னு சொல்லணும். அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிவானாங்க, அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் கருணை புரிட்டுமா உனக்கு, ஏப்பா இப்படி செஞ்ச, அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும், ஏப்பா இப்படி சொல்லுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜி. தாய்மார்கள் பொதுவா சில ஊருக்கு பேதியில போனவனே அப்படி நான் சொல்றது, ஏப்பா சொல்றீங்க, பேதியில ஃபிளைட்ல போனவனே, கப்பல்ல போனவனே அப்படி சொன்னாலாச்சும் வெளிநாடு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. சொல்றீங்க, இந்த மாத்தி சொல்லுங்களேன் ஜி. ராக்கெட்ல போனவனே அப்துல் கலாம் மாதிரி ஆகலாம், அவரு நல்ல வார்த்தையை சொல்லேன்பா அப்படி. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஆக சுருக்கம் என்ன, ஷுக்குர் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்வுக்கு. நன்றியே உங்கள் குழந்தைகளுக்கு பழக்கி கொடுங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பழக்குங்கள். ஒவ்வொரு சின்ன வஸ்துக்கும் நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு. ஒரு வடை சாப்பிட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் முந்தானத்து 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல போட்டிருந்தாங்க, வாழைப்பழம் சாப்பிடுகிற பொழுது தொண்டையில் சிக்கி ஒரு ஆள் போத்தா, பெரிய ஆள். நேற்று பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, அதே நேற்று பேப்பர்ல நேற்று என்ன சிக்கிச்சு, வாழைப்பழம் கேட்பாட்டுங்க 4 நாள் பேப்பர்ல போட்டிருந்தாங்க, வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி ஒரு ஆள். இன்னைக்கு நேற்று பேப்பர்ல முட்டையா என்னவோ சாப்பிட்டு முழுங்கும் போது பேசிக்கிட்டே ஃபோன் பேசிட்டேங்கிறாங்கல்ல, ஃபோன் பேசிட்டே விளையாண்டு ஹலோ அப்புறம் அப்படி முழுங்கி அடைச்சிச்சு. அவர் அங்கே நேம் எது அடைக்குதுன்னு இல்லை, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறான், ஈஸியாக உள்ள கொண்டு போறான் அல்லாஹ். நாம சமோசாவை சாப்பிட்டோமோ அல்ல சாப்பிட வச்சானா, உள்ள மாட்டினான்னா. தண்ணி குடிக்கும் போது மூச்சு தண்டி போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப தண்ணி நாம குடிச்சோமோ அல்ல குடிக்க வச்சானா, அவன் குடிக்க வச்சான், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக அல்லாஹ்வுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி செலுத்தி நாமும் பழக வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் பழக்க வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயான் நிறைவுரையாக ராஃபி அஜ்மான் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பேசி முடிப்பார்கள். வாங்க.
சல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலி சய்யிதினா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கருணை ஒரு பெரிய விஷயத்த, உலகத்திலேயே முக்கியமான ஒரு விஷயத்த, இந்த உலகத்தை விட முக்கியமான விஷயத்த அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் கேட்க வச்சான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய நகரம் எப்படி நம்மளை ஓட வச்சிட்டு இருக்குது, அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் மீது நமக்கான ஒரு நம்பிக்கை, இதில் தான் நமக்கான வெற்றி இருக்குது, இதில் தான் நமக்கான வளர்ச்சி இருக்குது. நம்ம வியாபாரம் தான் நம்ம வளர்ச்சியை கொடுக்கும், என்னோட வேலை தான் எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும், என்னோட உழைப்பு தான் எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும், என்னுடைய தொழில் தான் எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வச்சுட்டு இருக்குது. ஈமான் உண்மையிலே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து உஸ்தாத் சொன்னாங்க ஆரம்பத்தில், இந்த ப்ளூ கலர் நம்ம நம்புகிறோம், ஒவ்வொன்று தான் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் நம்மளோட ஈமான் அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தான், அல்லாஹ்வுடைய துணை கொண்டு தான் என்னோட வாழ்க்கை மாறும், வாழ்க்கை வளரும், அவன் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான்ட்டு அந்த நம்பிக்கையை நம்ம நிறைய நேரங்களில் மறக்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நினைவூட்டலாக இருக்குது. ரொம்ப சாதாரண பேச்சு, சிம்பிளான பேச்சு, ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது. அந்த சயின்ஸு, இந்த சயின்ஸு, அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி, அதை பற்றி உலகத்தில் எங்கெங்கேயோ பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த சிம்பிளான விஷயம் அல்ல, சிம்பிளாக தான் நம்மளை படைச்சிருக்கான். சிம்பிளான விஷயத்தின் மூலமாக நம்ம சொர்க்கம் இருக்குது, சிம்பிளான விஷயத்துல நம்மளுக்கான மன நிம்மதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய செய்தியை கேட்க வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு செய்தியாக இருந்துச்சு. இல்லைன்னா என்ன ஆயிடுது, எல்லாருக்குமே அந்த கர்வம், திமிரு, பெருமை எல்லாருக்குமே. அதான் நான் சொல்றேன், பல தடவை சொல்றேன், காசு உள்ளவனுக்கு தான் பணம், ஒரு கம்பெனியோட முதலாளிக்கு தான் திமிரு, இல்லை ஒரு கம்பெனியோட மேனேஜருக்கு தான் ஒரு திமிரு இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. யாருக்கு இருக்கு? 100 ரூபா பிச்சை எடுக்கிறவன் 80 ரூபா பிச்சை எடுக்கிறவன் பார்த்து பெருமைப்படுறான், அவனோட நான் பெருமையா நிறைய சம்பாதிச்சிட்டேன் அப்படின்றதுல, பிச்சை எடுக்கிறதுல பெருமை. சொல்லுவாங்களே, மேய்க்கிறது எருமை அதுல ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி, எது எதுக்கெல்லாம் பெருமை அடையணும், எது எதுக்கெல்லாம் கர்வம் கொள்ளணும், எல்லாருமே வீட்டில் போயிட்டு மனைவிட்ட நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், பிள்ளைங்கள்ட்ட அந்த திமிரை காமிக்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தெனாவட்டான உடல் மொழியை காமிக்கிறது. இப்போ அதெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கை ஒரு தான் 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 சொல்லிட்டு வாழ்ந்த வாழ்க்கை, தான் சொல்லிட்டு சொன்னதுனால தான் சைத்தான் ஆயிட்டான். தான் சொன்னதுனால தான் சைத்தான் வந்து சைத்தான் ஆயிட்டான். தான் இல்லை, ரப்பு தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான், ரப்பு தான் என் வாழ்க்கையை வாழ வைக்கிறான், அவன் தான் என்னுடைய ரப்பு, அவன் தான் என்னை படைச்சவன், அவன் தான் எனக்கு பரிபாலிக்கிறான், அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான். ஒவ்வொரு நொடியும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க 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 அதில் உள்ள இன்பமே பேரின்பம். ஒரு உணவு சாப்பிட்றோம், அது ஒரு இன்பம்னா, அதில் அல்லாவோட தொடர்பு பற்றி இந்த உணவு சாப்பிட்டா அது பேரின்பமாக மாறிடுது. மாஷா அல்லாஹ். ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குறோம், எல்லாருக்கும் இன்பம் கிடைச்சிருது. 10 ரூபா கிடைக்கிற, 10 ரூபா கொடுக்குற காஃபியில் கூட இன்பம் கிடைக்குது, அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த இன்பத்தை. ஆனால் ரப்பே, இந்த நீ தான் இந்த 10 ரூபா கொடுத்த அப்படின்றது ஒரு இன்பமா இல்லையா? நீ தான் கொடுக்க வச்ச, அது ஒரு இன்பமா இல்லையா? ரப்பே, இந்த 10 ரூபா வாங்குற இடத்துல இந்த வக்கீலையே, அது எவ்வளோ பெரிய பேரின்பம், அதை நினைச்சு பாருங்க. இந்த செய்தி எங்க கிடைச்சிது? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய பார்வைகள் கோணம் இருக்குல்ல. நான் 10 ரூபா கொடுத்தேன்ப்பா, அதுல திமிர்படுறவனும் இருக்கிறான், பெருமைப்படுறவனும் இருக்கிறான். 10 ரூபா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு சொந்த காசுலேயே சுனிய வச்சவன் இருக்கிறான். 10 ரூபா கொடுத்து பாவத்தை சம்பாதிச்சவனும் இருக்கிறான். இந்த 10 ரூபா கொடுத்து திமிராவோ பெருமையாவோ கர்வமாவோ நினைச்சு பாவம் சம்பாதிச்சவனும் இருக்கிறான். அந்த 10 ரூபா கொடுத்து மன நிம்மதியை, ஓகே 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை மட்டும் வாங்கினவனும் இருக்கிறான். ஆனா அந்த 10 ரூபா கொடுத்து இன்பம், ரப்பே நீ தான் இந்த காசை கொடுக்க வச்ச, நீ தான் இதன் மூலமா எனக்கு கூலியும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்பத்தை அடையிறோம். ரப்பே, அதை விட உச்சக்கட்டம் ஒரு உஸ்தாத் சொல்லி கொடுத்த விஷயம், ரப்பே என் பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த இடத்துல வைக்கலையே, 10 ரூபா கையேந்திர இடத்துல. எவ்வளவு பேருடைய நல்லா சம்பாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல உள்ளவங்க, புருஷன் திடீர்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்குறான், புருஷன் திடீர்னு ஜெயிலில் போயிடுறான், ஏதோ சந்தேக கேஸ்ல, ஏதோ சம்மதம் இல்லாத கேஸ்ல. நம்ம முஸ்லீம்ல எவ்வளவு சிறைவாசிகளா இருக்கிறாங்க, 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சிறைவாசிகளா இருக்காங்க. குடும்பம் பிச்சை எடுத்துட்டு இருக்கு பள்ளிவாசல். நினைச்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ இந்த விஷயத்த நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கர்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை, திமிர் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுல என்ன செய்தி கிடைச்சிட போகுது? எதுவும் எங்கேயும் இல்லாத ஒரு பயானம் இங்க கொடுத்துருக்கீங்க நீங்க. இந்த செய்தி உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு இந்த செய்தி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தலைப்பு பேசுவாங்க. பெற்றோர்களின் சிறப்பு, தாய் தந்தையின் சிறப்பு, தொழுகையின் சிறப்பு. ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு என்னப்பா புதுசா பேசுனாங்க, புதுசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல புதுசாக தான் எதிர்பார்க்குறேன். உஸ்தாத் எப்போ வந்தாலும் இதே பேச்சு தான். ஆனால் இந்த பேச்சை அவங்க கொடுக்கக்கூடிய விதம், பார்வை, மாஷா அல்லாஹ், வாழ்க்கையை மாத்திச்சு. உண்மையிலே சொல்றேன், வாழ்க்கையை மாத்திச்சு, என் கண்ணோட்டத்தை மாத்திச்சு.
என்னோட கூட வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியும். நான் முன்னாடி உஸ்தாதுக்கே பயான் கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட உடல் மொழி எப்படி இருந்துச்சு, என்னோட பேச்சு எப்படி இருந்துச்சு, எல்லாம் அந்த சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்து அதுக்கான கிளாஸ் அட்டன் பண்ணி எஃபெக்டிவ் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி, நீ நினச்சா உன் வாழ்க்கை மாறும், உன் செயல்கள் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் ஹேபிட் உன் வாழ்க்கையை மாற்றும். காலைல உள்ள ப்ரோக்ராம் என்ன சார், காலைல வேற கிளாஸ் அட்டன் பண்ண வச்சிங்க, சாயந்தரம் அதுக்கு மாற்றமான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு செய்யறதெல்லாம் நான் செய்வேன். ஆனால் ரப்பு தான் நான் செய்ய வைக்கிறான்ற எண்ணத்தோட செய்வேன். அதுதான் செய்யறதெல்லாம் நான் செய்வேன். நான் செய்யறது மூலமா எனக்கு கூலி கிடைக்காது. அந்த செய்யறதுக்கு கூலி கொடுக்குறவன் அந்த முயற்சிக்கான ரிசல்ட் கொடுக்குறவன் அல்லாதான் அப்படின்றது இங்கதான் கிடைக்கும். உலகத்துல நீ எங்க வேணா என்ன வேணா கத்துக்குங்க. ஆனா அந்த ஃபில்டர் இருக்குல்ல, அந்த ஃபில்டர், அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடி போடலாம் வேற நீ எல்லாத்தையும் பாக்குற பார்வை வேற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த பார்வையில் நீங்க பாத்துருவீங்க உலகத்தை. அன்னைக்கு சொன்னாங்கல்ல, நீ ரிட்டையர்மெண்ட் ஆகுனா என்ன பண்ணுவ, உலகம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் 60 வயசுல ரிட்டையர்ட் 70 வயசு 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவ, உனக்கு வீடு வேலைலாம் ஏறிட்டு போகுது, காசு பணம் ஏறிட்டு போகுது, என் ரப்பு இருக்கிறான் எனக்கு, என் திறமை, என் உழைப்பு, என் முயற்சியை கொண்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எந்த முயற்சி இல்லாம காலையில கூட்டுல இருந்து கிளம்பி போன ஒரு பறவைக்கு, ஒரு குருவிக்கு உணவு கொடுக்குறான். 60 வயசுக்கு மேல ரப்ப என்ன பிச்சை எடுக்க விட்டுருவானா? இல்ல, நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் நான் எல்லாரும் முன்னாடி சொன்னா இல்லையா, ஒரு ட்ரைனிங்ல பேசினாங்க. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு வேலை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி கவலைப்படுற. அதனாலதான் முஸ்லீம்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அந்த இடத்துல தானே இருக்கு. ஈமான் கொண்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசமே அந்த இடத்துல தான். வாழ்க்கை என்ன கொண்டு வாழ்றனா இல்ல ரப்ப கொண்டு வாழ்றனா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இன்னைக்கு கேட்ட செய்தி நினைவூட்டல் தானே. எத்தனை தடவை அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான், அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான், அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான்னா 17 தடவை ஒரு நாளைக்கு அல்லாஹ் சூரா அல்லாஹ் ஓத சொல்றான். எதுக்குன்னா நினைவூட்டல். மறந்துடுவோம் நம்ம, மறதியாளன். அவன் தான் ரப்பு, அவன் தான் ரப்பு, அவன் தான் ரப்பு, அவன் தான் ரப்பு அப்படின்னு 17 தடவை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூரால ஓத சொல்றான். அப்ப எத்தனை தடவை இந்த செய்தியை நம்ம கேட்டாலும் இந்த செய்தி மட்டும், இந்த செய்தி போதும் நம்ம வாழ்க்கைக்கு, வேற எந்த செய்தியுமே தேவையில்லை. இந்த ஒரு செய்தி போதும். பயான்ல போய் புதுசா என்ன கத்துட்டேன், இது ஒரே செய்தி தான். ஏன்னா போறதுக்குள்ள மறந்துடும், சந்து முனைக்குள்ள போந்துடும். இந்த திறமையா வண்டி ஓட்டுறோம் பத்தியா, அவன் போறான், அவங்க சறுக்கி ஒழுக்கி விழுட்டான், கீழே விழுந்துட்டான், ஒழுங்கா ஓட்ட தெரியாம. நான் இப்ப திறமையா ஓட்டி திறமையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். எங்க திறமை, நம்ம திறமையை கொண்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். மாஷா அல்லாஹ். அதனால திறமையா அப்படியே உடம்ப ஃபிட்டா வச்சிருப்பேன். அல்லாஹ் நமக்கு இந்த செய்தியை திரும்ப திரும்ப விளங்கணும், இந்த செய்தியை எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கணும். இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பொண்டாடி பிள்ளைங்களுக்கு குறிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், உஸ்தாத் சொன்ன மாதிரி இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம, அது இல்லைன்னா நம்ம என்னென்ன கதைலாம் பேசிட்டு இருக்கோம். அது சாதாரணமா சொல்லுவோம்ல, புவர் பீப்புள் வில் டிஸ்கஸ் அபவுட் பீப்புள். சாதாரண மக்கள் மனிதர்களை பத்தி பேசுறாங்க, புறம் பேசுறாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளவங்க, விஜய் அங்க போய் பிரச்சாரம் பண்ணா என்ன ஆச்சு பாத்தியா, ஸ்டாலினை பத்தி திட்டினா பாத்தியா, திட்வா புயலை பத்தி பாத்தியா, செய்தியில் என்னென்ன சொல்றோன்னா அதெல்லாம் பேசிட்டு இருக்கு. அதுக்கு மேல உள்ளவங்க காசு பணம் வியாபாரத்தை எப்படி வளர்றது, அல்லாஹ் நாடினவங்க மட்டும் தான் அல்லாஹ்வை பத்தி பேச வைப்பான். அல்லாஹ் நாடினவங்களை பத்தி மட்டும் தான் அல்லாஹ்வை பத்தி கேட்க வைப்பான். அல்லாஹ் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா அல்லாஹ்வை பத்தி பேசணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதான் நமக்கான வேலை, அதான் நமக்கான பணி. இந்த வாழ்க்கை, இந்த பணி செஞ்சா மட்டும் தான் நம்ம உயிர் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நம்ம ஹயாத் இல்ல, மௌத்து தான். இது என்ன இருக்குது, இப்போ நீ காலைல சொல்லிட்டு இருந்தாரு, நேரத்தை வீணாக்குனதுன்றது மரணத்துக்கு சம்மந்தம், அல்லாஹ் மறந்த வாழ்க்கைன்றது மரணத்துக்கு சம்மதம், அவ்வளவுதான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வாழ்க்கையை, அல்லாஹ்வை பற்றி விளங்கி அல்லாஹ்வுடன் புலங்கி, ரப்பே நீதான் அல்லாஹ் கொடுத்த, நீதான் அல்லாஹ் கொடுக்குற, அல்லாஹ்வை பற்றி முழங்கி வாழக்கூடிய மக்கள்கிட்ட அல்லாஹ் நீதான் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு முழங்கி வாழக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.